السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய பேரருள் பெரும் கருணை, அல்லாஹ் நம்மை எல்லாம் மூமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா காமிலான ஷேഖமார்களுடைய தொடர்பிலே நம்மை ஆக்கி வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அன்புமிக்க பெரியோர்களே, அல்லாஹுடைய ஃபضல், அல்லாஹ் ரமதானின் 27வது நாள், 17வது நாள் இன்று பத்ர் சஹாபாக்களுடைய நினைவு நாள். அல்லாஹ் அதை அடையக்கூடிய பாக்கியத்தை நமக்கு நசீபாக்கினார். ஆரம்பமாக பத்ர் சஹாபாக்கள் அவருடைய ஃபைசானை அடைவதற்காக குர்ஆனை ஓதி அவர்களுக்கு ஈசா சாப் செய்வோம். ஏற்கனவே இங்கெல்லாம் குர்ஆன் ஓதிட்டாங்க. இப்போ அல்ஹம் சூரா ஓதி அதை நம்ம ஈசா சாப் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் ஓதிருக்கீங்களா? சரி. அல் ஃபாத்திஹா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم أوصل وبلغ مثل ثواب ما قرأناه إلى حبيبك سيدنا وشفيعنا وهادينا ومرشدنا ومولانا ومربينا محمد مصطفى صلى الله عليه وسلم وإلى جميع الأنبياء والصديقين والشهداء والصالحين وإلى جميع شيوخنا شيوخ چشتية قادرية نقشبندية شهروردية رفاعية أكبرية شاذلية شتارية ونورية وفيزية رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم انفعنا بعلومهم وأسرارهم وبركاتهم ودرجاتهم وفيزانهم يا أرحم الراحمين. خصوصا إلى جميع الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين، وخصوصا من البدريين والأحديين والحنينيين والخندقيين وسائر الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين. اللهم انفعنا بعلومهم وبركاتهم يا أرحم الراحمين. صلی یا ربی علی النبی محمد وآلہ وصحبہ اجمعین والحمد للہ رب العالمین. توسلنا ببسم اللہ وبالہادی رسول اللہ وكل مجاهد لله بأهل البدر يا الله
Salatullah Salamullah Ala Taha Rasulillah. Salatullah Salamullah Ala Yasin Habibillah. நாம் பிஸ்மில்லாவை கொண்டு அல்லாஹ் இடத்திலே வசீலா தேடுகிறோம். இன்னும் நம் நேர்வழி காட்டிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் வசீலா தேடுகிறோம். இன்னும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்த எல்லா முஜாஹிதீன்களை கொண்டு அல்லாஹ் இடத்திலே வசீலா தேடுகிறோம். இன்னும் பத்ர் சஹாபாக்களை கொண்டு அல்லாஹ் இடத்திலே வசீலா தேடுகிறோம் என்று சொல்றாங்க. தவஸ்ஸல்னா பிபிஸ்மில்லாஹ் وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله إلهي سلم الأمة إلهي سلم الأمة من الآفات والنقمة من الآفات والنقمة ومن هم ومن غمّة بأهل البدر يا الله صلاة الله سلام الله Salatullah Salamullah Ala Yasin Habibillah. Ilahi najina wakshif Jami'i adiyatin wasrif مكائد العدا والطفل بأهل البدر يا الله. எல்லா எதிரிகளின் சூழ்ச்சியை விட்டும் ரப்பே, எல்லா விதமான சிரமங்களை விட்டும் எல்லா விதமான கஷ்டங்களை விட்டு எங்களை நீ பாதுகாப்பாயாக அஹ்லே பத்ர்களுடைய பரக்கத்தை கொண்டு. ஜி சலாத்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ் வக்துல்லாஹ் சலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய ஃபضலை கொண்டு பத்ர் சஹாபாக்களுடைய அவர்களுடைய வசீலாவை கொண்டு கேட்குற துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான். ஏன்னா சஹாபாக்கள்ல ஆக உயர்ந்த அந்தஸ்தில் அல்லாஹால பத்ர் சஹாபாக்கள் அல்லாஹ் வச்சிருந்தான். அல்லாஹ் இது அதனால பத்ர் சஹாபாக்களுடைய வசீலாவை கொண்டு கேட்கறதும் அவர்களுடைய நினைவு கூறுவதும் முமின்களாக நமக்கு அல்லாஹ் தாலா ஒரு ஃபதுலாக அல்லாஹ்க்கி வச்சிருக்கான். யார் எப்படி நினைக்கிறாங்களோ, ஆனால் அந்த சஹாபாக்களை நினைவு கூறுவதை கொண்டு தான் தீன் ஜிந்தாவா இருக்கும், மார்க்கம் ஹயாத்தா இருக்கும். சஹாபாக்களை எப்படியெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருந்தாங்க, அவங்களுடைய சேவைகள்னா அவங்க எப்படி பெருமானாட்ட அர்ப்பணமானாங்க, ஒரு நபிகிட்ட எப்படி நடந்துக்கிறது, எப்படி ஈமானுக்காண்டி அர்ப்பணமாகிறது என்பதையெல்லாம் சஹாபாக்கள்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படியுங்கள். பெரும் ஷேഖனா சொல்லுவாங்க, சஹாபாக்களுடைய அன்பியாக்களுடைய வாழ்க்கையை படியுங்கள், பொறுமை வரும். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை படியுங்கள், வீரம் வரும். வா வா அஜி. வலிமார்களின் வாழ்க்கையை படியுங்கள், பணிவு வரும். நாங்கள் சொல்கிறோம் ஜி. அல்லாஹு அக்பர் கபீரா. அன்பியாக்கள் அஷத்துல் நாசி பலான், அவர்களே சிலர் நிற்க வைத்து இரண்டாக பிளக்கப்பட்டார்கள். அவர்களே பல அன்பியாக்கள் கற்களால் அடிக்கப்பட்டார்கள், அடித்து கொல்லப்பட்டார்கள், கல்லால் அடித்து கொல்லப்பட்டார்கள் அன்பியாக்கள். வா வா. எல்லா விதமான அல்லாஹ் ஜல்ல ஷானு முஅஜிஸாக்களை கொடுத்துருக்கிறான்.
ஆனால் என்ன பொறுமை பார்த்தீங்களா அவங்களுக்கு? அல்லாஹ் அக்பர். கற்களால் அடித்து கொல்லப்பட்டார்கள். மீன்ஹும் பெருமான சொல்றாங்க சொல்லாங்க, இரும்பு ஆளான சீப்புகளை வைத்து அப்படியே உடம்ப சீவி தோலை உரிக்கப்பட்டாரலாம் சில பேர். கூரான ஆணிகளால் ஆன சீப்பை வச்சு மீனுக்கு செதில் எடுக்கிற மாதிரி அன்பியாக்கள். நம்மெல்லாம் என்ன சோதனைகள், நமக்கு சின்ன சின்ன சிரமங்களை வச்சு கதறீங்க. அல்லாஹுடைய அன்பியாக்கள் அதை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார். ஜி எப்படி இரும்பு ஆணிகளை வைத்தும் முஷ்து அதை வைத்தும் சீவி எடுக்கப்பட்டார்கள், பிளக்கப்பட்டார்கள். தொழுது கொண்டிருக்கும் போது யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வெட்டி கொல்லப்பட்டார். யஹ்யா அலைஹிஸ்ஸலாமும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமும் தொழுதுட்டு இருக்கிறாங்க. மகனும் அத்தாவும் தொழுதுட்டு இருக்கிறாங்க. மகனை வெட்டிட்டாங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். இந்த ராணியுடைய உத்தரவு கேட்டு ராஜா உத்தரவு போட்டான், வெட்டினாங்க. ஜக்கரியா தொழுகையை முடிக்கல, மகனை வெட்டிட்டாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுகையை முடிக்கல, தொழுதாங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தொழுது முடிச்சு தான் பார்த்தாங்க. என்ன அவர்களுடைய அந்த பொறுமை என்ன! ஜி அல்லாஹு அக்பர். இந்த சஹாபாக்குடைய வீரம், அல்லாஹு அக்பர். ஜி வஸல் ஹுனைனம் வஸல் பத்ரஹும் வஸல் உஹுதா ஃபுசூல ஹத்ஃபில் லஹும் அதா மினல் வமி. போய் பத்ரை போய் கேட்டுப்பார், உஹதை போய் கேட்டுப்பார், ஹுனைனை போய் கேட்டுப்பார். என் சஹாபாக்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். வா வா வா, உயிரை துச்சமா மதிச்சாங்க அவங்க. அதாவது உச்சகட்டமான காதல் அவங்களுக்கு, உச்சகட்டமான காதல். அன்பியாக்கள் ஏன் அவ்வளவு பொறுமையா இருந்தாங்க? ஜி அவர்களுக்கு உச்சகட்டமான அவர்களுடைய பொறுப்புணர்வு. அல்லாஹ்வுடைய கடமை நிறைவேற்றணுமே. அப்தியத், கமாலே அப்தியத். எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் முகம் சுளிக்கல, முகம் சுளிக்கவே இல்லை. அல்லாஹ் என்ன இப்படி பார்க்க விரும்புறாங்க, நான் ஏற்றுக்கிறேன். கமாலே அப்தியத். அவங்கள மாதிரி அப்தியத்துல யாரும் பார்க்க முடியாது சஹாபா. யாரு? அன்பியார்கள். அல்லாஹ் அக்பர் கபீரா, அல்லாஹ் அக்பர். ஏன் குச்சூன சுரா, ஏன் இப்படி, எதுனால அப்படி? அல்லாட்ட பேச்சே கிடையாது. ஜி ரப்பு எப்படி பார்க்குற, நீ எப்படி பார்க்க விரும்புறியோ அப்படின்னு தரும். जिस हाल में वो रखे उस हाल में हम खुश हैं, मुद्दत हुई दफनाए एहसास मुसीबत को, मुद्दत हुई दफनाए एहसास मुसीबत को. जी அல்லாஹ் தஆலா கீழிலும் கீழே வச்சாலும் சரி, மேலையிலும் மேலே வச்சாலும் சரி, அவங்க ஹால் ரெண்டுலையும் ஒன்னா இருந்துச்சு. நாமளும் எங்க, அவங்களும் எங்க. ஜி கமால் அப்தியத்தினால அவங்களுடைய பொறுமை அப்படி. ஜி கொஞ்சம் கூட அல்லாட்ட ஏன் எதுக்குலாம் கேட்கல. மேலிலும் மேல வச்சான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா, இருந்த அந்தஸ்துல வச்சான். அவங்களோட அந்தஸ்துல யாரும் பெரியவங்க இல்லை. அப்பவும் அதே தலை குனிதான். அல்லாஹ் கீழாக வச்சா அவங்கள அல்லாஹ் ஜல்ல ஷானு துரத்தனா, ஓடனாங்க, ஊரை விட்டு ஊர் ஓடுறாங்க. மூசா நபி எனக்கே இந்த கேட்கவே இல்லை. அனாதையாக ஆற்றிலே வீசி எறியப்பட்டார்கள், ஊரை விட்டு ஊர் துரத்தப்பட்டார்கள், கொலை குற்றம் சாட்டி ஊரை விட்டே ஓடுறாங்க, நெடுந்தொலைவு போறாங்க. இங்கிருந்து கண்ணானுக்கு போறாங்க, மிஸ்ர்ல இருந்து கண்ணானுக்கு நடந்தே போறாங்க, வண்டி வாகனம் இல்லை. இளஞ்சவை என்ன அல்லாஹ் என்ன நடத்துறான், அல்லாஹ் என்ன நடத்துறான்னு நடத்திட்டேன். ஜி उस कादिर मुतलक की बंदे ही जब हम ठहरे, उस कादिर मुतलक की बंदे ही जब हम ठहरे, हंसते हुए सहना है हर जबरे मशीयत को, हंसते हुए सहना है हर जबरे मशीयत को. அந்த காதிரே முத்தலக்குடைய அடிமையை எப்ப நம்ம ஆயிட்டோமோ,
அவன் என்னை எப்படி பார்க்க விரும்புறானோ அதை இனிமையா சிரிச்சு ஏத்துக்கணும், அதை புன் சிரிப்போடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அல்லாஹ் தன் கமாலே அப்தியத்தை அன்பியாக்களை வெளிப்படுத்தி காமிச்சிட்டாங்க. எப்படி அப்தா இருந்தாங்க பாருங்க. அவங்க எதுவாவது அவங்க ஆட்சேபனை செஞ்சப்பா நீங்க பாத்தீங்களா? அபுது அபுதுன்னு சொல்றது அல்லாஹ் பெருமையா இருந்துச்சு. அன்பியாக்கள் அப்தியத்தை வெளிப்படுத்தி காட்டுறாங்க. காஃபா யா ஐன் ஸாத் ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஸக்கரியா. रहमत रब कैसा उतरा हजरत जकरिया मेरे बंदे पर, इन अडियार जकरिया मीद ये रसूल हु जकरिया இல்ல அப்தஹு ஜக்கரியா. கைசா அப்து பன் गए, எப்படி அபுதா போயிட்டாங்க பாருங்க. ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. வா 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 90 100 வயசு ஆயிடுச்சு. அதனால அப்தியத்து அல்லாஹ்வுடைய கையது. இதுனாதா ரப்பஹு நிதான் கஃபியா கால ரப்பி இன்னி வஹனல் அல்மு மின்னி. தன்னுடைய இயலாமை அல்லாஹ்வுடைய முன் வைக்கிறாங்க. முன் வைத்து அல்லாஹ்வுல எடுத்து அவனுடைய ஷானை முன் வைக்கிறாங்க. அல்லாஹ்ட்ட உன் ஷானை கொண்டு எதுவும் நீ செய்ய முடியுங்கிறத முன் வைக்கிறாங்க. அல்லாஹ் முன்னாடி முன் வச்சு இந்த வயசானாலும் இன்னும் மனம் தளரவில்லை ரப்பே. ஏன்னா நீ தளரவில்லை, நானும் தளரல. அல்லாஹ்வுடைய குதிரத்துக்கு முடிவு இல்லை, நானும் நான் ஏன் முடிவு பண்ணும்? அல்லாஹ்வுடைய குதிரத்தால முடியாது எதுவும் இல்லை, நான் ஏன் முடிவு பண்ணும்? நடக்காது நான் ஏன் நினைக்கணும்? 100 வயசா என்னோட யாருல எனக்கு குழந்தை கொடுறது என்ன அபதியை தலை குனிஞ்சு கேட்டாங்க பாருங்க. நீங்க போய் அந்த மாதிரி எதோ முஹால் என்று மக்கள் நினைப்பார்களோ, நடக்காதுன்னு நினைக்கிறாங்களோ அது ஒன்னால் நடக்கிறப்பேங்கிறாங்க. என்ன அவங்களுடைய அப்தியத். வா 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 சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபி, என்னவெல்லாம் சாதிச்சு காமிச்சிட்டாங்க. பில்கீஸ் சிம்மாத்தி எங்கன்னு எங்க கொண்டு வந்தாங்க, வானத்துல பறந்தாங்க. கடைசியில ரப்பி அவுஸினி அதே செஞ்சிருங்க. அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய வ அன் அமல சாலிஹன் தரல்லாஹு வ அத்கில்னி பிரஹ்மதிக ஃபி இபாதிக சாலிஹீன். உன்னுடைய சாலிஹா நல்லடியால் இருப்பாங்க ரப்பே, அவர்களில் என்னை நுழைய செய். நான் இன்னும் வெளியில இருக்கிறேங்கிறாங்க. நான் இன்னும் சாலிஹா நல்லடியார் ஆயிட்டேன்னு சொல்லல. நான் சாலிஹா நல்லடியா ஆயிட்டேன் ரப்பேன்னு சொல்லல. அதுகில்னி அந்த சாலிஹா நல்லடியார்கள் என்னையும் நீ நுழைய வச்சிருந்தா, உன் சாலிஹா நல்லடியார் இருப்பாங்களே அவர்களில் கொண்டு போய் என்னையும் நீ சேர்த்து விட்டுறல்லா. அல்லாஹ் அக்பர். பூரே கமாலத் பத்தா தியே. ஜின்கள் அவர்களுக்கு அடிமை. ஜின்கள் அவங்க பேச்ச கேட்குது. அவங்க பேச்ச கேட்காத ஒரு வஸ்து கிடையாது. எறும்பிலிருந்து யானை முதல் மனிதர்கள் ஜின்கள் வரை எல்லாமே அவங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறது. உனக்கு 2 வேலைக்காரன் கடையில் வச்சிருப்பான், டாஸ் பூசமா தெரிஞ்சுக்கலாம். மொத்த காயினாத் அவங்க பேச்ச கேட்குது. எறும்பில் இருந்து மீன்கள் இருந்து ஜின்கள் இருந்து விலங்குகள் இருந்து பறவைகள் இருந்து எல்லாம் அவங்கள்ட்ட பேசுது. ஒரு சாலியான முகர்ரபிகளை சேர்த்துறல்ல, சித்தியீன்களை சேர்த்துறல்ல. வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். என்ன தவாது, என்ன தவாது. வாஹ் 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 வாஹ். فتبسم ضاحكا من قولها وقال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأدخلني برحمتك في عبادك الصالحين. وأدخلني நீ என்னை நுழைய செய்வாயாக في عبادك الصالحين, ஒரு சாலிஹா நல்லடியார்கள் என்னை சேர்த்துக் கொள்வாயாக. என்ன பாய், நீ சாலியா வச்சிருக்கிற அபுகீனி, அதிலே என்னை பாக்கியா வைப்பாயாக. அப்படி இல்லை, என்னை இன்னும் அந்தஸ்தை மேல கொண்டு போயாக. நான் சாலியா தான் இருக்கிறேன், இன்னும் என்ன அந்தஸ்து நெருக்குவாயாக. ஜி அப்படிலாம் சொல்ல பாருங்க. அந்தஸ்துகள்ல சாலிஹின் அந்தஸ்து ஆரம்ப அந்தஸ்து பாய். அதுக்கடுத்து ஷுஹதாக்குடைய அந்தஸ்து, அதுக்கடுத்தது சித்தியீன் அந்தஸ்து, அப்புறம் முகர்ரபீன் அன்பியாக்குடைய அந்தஸ்து. أولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. சாலிஹீன் அந்தஸ்து கடைசியா சொல்றான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. எஜமானுடைய தவாது பாருங்க. என்ன ஜி
யாரெல்லாம் அந்த அன்பியாக்கள் உயர்ந்த அன்பியாக்கள்லாம் அவங்க நபிமார்கள் உள்ளவங்க அவங்க நபிதான், அவங்க ரசூல், அவங்க என்ன தன்னுடைய தவாலுவ, தன்னுடைய பணிவ, தன்னுடைய இயலாமை அல்லாஹ் முன்னாடி தன் அப்தியத்தை சமர்ப்பிக்கிறான் பாருங்க. அல்லாஹ் முன்னாடி சமர்ப்பிக்கிறான். என்ன சொன்னாங்க? அதுகள் நீ நுழைய செய்வாயாக, சாலிஹீன்களில் சேர்த்துக் கொள்வாயாக, நுழைய செய்வா. வா இந்த மஸ்ஜிதுக்குள்ள நீ நுழைய செய்வாயாக யார் சொல்லுவா? வெறி இருந்தான்னு சொல்லுவாங்க. நுழைந்து விட்டேன் இங்கே என்னை வைத்திருப்பாயாக அப்படி சொன்னா அது வேலை. நான் உள்ள வந்துட்டேன், இன்னும் மேல் மாடி கூட்டிட்டு போவாயாக அப்படின்னு சொல்லல. அவங்க இங்கே வைத்திருப்பாயாக, இன்னும் மேல மாடி கூட்டிட்டு போவாயாகன்னு சொல்ல, வெளியில நிக்கிற என்னை உள்ள சேர்த்துக்க, இந்த பாவி அடியானே உள்ள சேர்த்துக்கிறப்பே, வதுஹில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். ஒரு சாலிஹான் நல்லடியார் இருக்கிறாங்களே ஜி, நல்லடியார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, அவர்களை என்னையும் உள்ள விட்டுறல்ல. அல்லாஹ் அக்பர். நாம நினைச்சிட்டோம் நாம தான் இந்த ஊர்லயே பெரிய சாலிஹ், மற்றவெல்லாம் பாவின்னு நினைச்சு உட்கார்ந்துருக்கான். ரொம்ப பேர் இன்னைக்கு மிதந்துட்டு உட்கார்ந்துருக்கிறான். வானத்துல பறந்தாங்க சுலைமான் நபி, பறவைக்கு உத்தரவு போடுறாங்க, எறும்புக்கு உத்தரவு போடுறாங்க, சிங்கம் புலியில அவங்க படையில் நிக்குது, ஜின்கள் உத்தரவுக்கு கட்டுப்படுது. அரேவா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், क्या अब्दियत क्या अब्दियत क्या. உன் பேச்ச 2 பேர் கேட்டா முடிஞ்சு போச்சு இவனுக்கு. தலை கிணம் ஜாஸ்தியா. 2 பேர் இவன் பேச்ச கேட்டாலே ஊர்ல பெரிய ஆளாயிருவான். நின்று கவுன்சிலர் ஜெயிச்சிருப்பான். 40 பேர்ல ஒருத்தன் வந்திருப்பான், ஊராட்சி கவுன்சிலரா வந்திருப்பான். 20 பேர்ல இவனும் கவுன்சிலர் ஆயிருப்பான். தலை கால் புரியாது. புரிஞ்சுங்களா? வாசல் 2 பேர் நிப்பாட்டிடுவான். என்ன ஐயா வேலையா இருக்கு, என்ன பார்க்கணும், என்ன செய்தி, 2 பேர் நிப்பாட்டிப்பான் வர சொல்ல. வா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். யாரு? சரி, என்ன அவர்களுடைய பணிவு, என்ன அவருடைய அப்தியத்தை காமிச்சாங்க பாருங்க. அது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னாதி மன்னர்லாம் அவங்களுக்கு சோறு வாங்கி சாப்பிட்றாரு. அவங்க என்ன சொன்னாங்க? எடுங்க, அதை எடுங்க பை. வா 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 வா, என்ன நன்பியாக்கள். வா சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னாதி மன்னர் ஆயிட்டாங்க. மன்னர் அந்த நேரத்தை மிஸ்ருடைய மன்னர் இருந்தவர் யாரு? ஒரு பேர் என்னங்க, அசீஸ் வந்து மந்திரி, மன்னர் பேர் ரையான் ஜி. அந்த மன்னரே இவங்கள்ட்ட களிமா சொல்லிட்டாரு, கை பிடிச்சு. இவங்க முரீத் ஆயிட்டார் எஜமான்ட்ட. எஜமானுக்கு அந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துட்டான். எல்லாரும் அவங்க முன்னாடி தலை குனிகிறார்கள், சஜிதா செஞ்சாங்க அவங்க முன்னாடி. எல்லாம் வாப்பாவே சஜிதா செஞ்சிடறாங்க. இதுதான் அந்த கண்ட கனவுக்கு விளக்கம், ரப்பே விளக்கம்னு சொல்றாங்க. அப்ப என்ன சொல்றாங்க பாருங்க, வா 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 வா. ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்கி, இறைவா இவ்வளவு பெரிய அரசாங்கத்தை எனக்கு நீ பிச்சையா கொடுத்த. வஅல்லம்தனி மின் தஅவீலில் அஹாதீஸி, கனவுடைய விளக்கங்களை எனக்கு கற்றுக் கொடுத்த. ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமி எல்லாம் படைத்தவனே. அந்த வலியி, நீதான் என்னுடைய பொறுப்புதாரியாக இருக்கிறாய். ஃபித் துன்யா வல் ஆகிரா, உலகிலும் மறுமையிலும் நீயே என்னுடைய அனைத்து காரியங்களுக்கு பொறுப்புதாரியா நீ அல்லாஹ் சொல்லிட்டு, தவஃபனி முஸ்லிமா, என்னை முஸ்லிமாக நீ மரணிக்க செய்யறப்பே. வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்கள்ல என்னையும் நீ சேர்த்துக்க அல்லாஹ். முகர்ரபீன்கள்ல, சித்தீகீன்கள்ல, ஷுஹதாக்கள்னு சொல்ல, சாலிஹீன்கள் என்னையும் நீ சேர்த்துக்கிறப்பேன்டா. எது குர்பானி முகத்தை பார்க்க முடியல. சாலிஹீன்கள் என்னையும் நீ சேர்த்துக்கிறப்பே. தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்கள் என்னையும் நீ சேர்த்துக்க அல்லாஹ். யாரு? அல்லாஹு அக்பர். மன்னாதி இவங்க ஒரு ராஜா, அவங்க ஒரு ராஜா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ராஜா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய ராஜா. 2 ராஜாக்கள் என்ன சொல்றாங்க? இவங்க வஅல்ஹிக்னி என்னையும் சேர்த்துக்கோ. ஜமாத்துல சேரவே இல்லை நான். வஅல்ஹிக்னி என்னையும் ஜாயின் பண்ணி விட்டுற அல்லாஹ் சாலிஹீன்கள்ல. என்ன அவங்களுடைய அவருடைய இந்த அப்தியத் எப்படி பாருங்க, சபர் எப்படி, பொறுமை எப்படி, அவங்களுடைய அல்லாஹ்ட்ட எப்படி தன்னை அப்தியத்தை வெளிப்படுத்துறாங்க பாருங்க. காரணம் என்னன்னு கேட்டா, அல்லாஹ் ஷானை ரொம்ப அதிகம் அறிந்தவர்கள் அவங்க. அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தை அறிந்தவர்கள்,
அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தை ரொம்ப அறிந்தவர்கள். அதனால அதுக்கு முன்னாடி அவங்க எப்பயுமே நடுங்கி போய் தலை குனிஞ்சு போய் நின்றாங்க, அடக்கிதான் வாச்சாங்க. எப்பயுமே தன்னுடைய ஷான தன்னை பெரிய ஆளா காட்டிக்கவே இல்லை. தன்னை அவர்கள் ஒரு பிரஸ்தாபிக்கவே இல்லை, தன்னை பெரிய ஆளா சொல்லிக்கவே இல்லை. அன்பியாக அல்லாஹ் அக்பர் கபீரா. வா 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 இந்த நிலையில வச்சாலும் அல்லாட்ட மறுபேச்சு பேசுற. இது ஏன் அப்படி செஞ்ச, அப்படி செய்யும் சொல்லவே இல்லை. இது ஏன் ரப்பே நீ அந்த மாதிரி செஞ்ச, கொஞ்சம் செஞ்சு கூட அல்லாஹ்க்கு ஆலோசனை சொல்லவும் இல்லை. அவர் அல்லாஹ் தாலா முதல் வருஷம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக்ல கூட்டிட்டு போனான். அடுத்த வருஷம் ஹிஜ்ரத்துக்கு நடைபெறமா போறாங்க. மக்கால் மதீனாவுக்கு வெயில்ல, பாலைவனத்துல, கொடை இல்லை, வண்டி இல்லை, குதிரை வண்டி, ஒட்டகம், வெயில், கொடுமையான வெயில் நடந்து போறாங்க. யாரில் அந்த புறா கொஞ்சம் அமுச்சு வைங்க கேட்கவே. நீ அப்படி பார்க்க ஆசைப்பட்ட, இப்படி பார்த்துட்ட, இப்படி பார்க்க ஆசைப்படுற, இப்படி பார்த்துக்கிறப்ப, நீ இப்படி பார்த்துக்கிறப்ப ஜி இப்படி பார்க்க ஆசைப்பட்டியா, நான் வர்றேன். எப்படி நீ பார்க்க ஆசைப்பட்டியோ அப்படி நான் வர்றேன். ஜி பத்ரு போர், எதிரிகள் வர்றாங்க, ஒரு துவா போதா பெருமானை ஒரு துவா அழைச்சிட மாட்டாங்களா? ஜி பெருமானுடைய ஒரு துவா பத்தாதான்? எல்லா சமுதாயத்துக்கும் நல்லா தெரிஞ்ச போரே வைக்கலையே. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போரா செஞ்சாங்க, எல்லாரும் துவா செஞ்சாங்க. எல்லா ஒட்டுமொத்தத்தையும் ஒரு மலை எல்லாத்துல காற்றை கொண்டு அழிச்சிட்டான். சாலிஹ் துவா செஞ்சாங்க, ஒரு இடி ஓசை கொண்டு அழிச்சிட்டான். சாயிகத் ஜி அம்மா சமூத ஃபஹுலிகு பித்தாகியா அம்மா ஆதுன் ஃபஹுலிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா எல்லாம் அழிச்சிட்டான். பெருமானுடைய ஒரு துவா பத்தாதா? அந்த 300 அவங்க எதிரிகள், இவங்க 310 பேர் சஹாபாக்கள், அவங்க ஆயிரக்கணக்கான மக்கள். பெருமான ஒரு சின்ன துவா செஞ்சாங்கன்னா அத்தனை பேருமே க்ளோஸ் ஆகிருப்பாங்க. அங்க அந்த ஆற்றல் இருந்துச்சு. ஆனா அல்லாஹ் இப்படி பார்க்க விருப்பப்படுறாங்க. வாங்க படை நடத்துக்கலாம், வாங்க போவோம், நிஜமா இப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறான், வாங்க. அந்த போற சஹாபாக்கள்கிட்ட கூட்டிட்டு போய் அல்லாஹ்வுடைய மையத்தை, எப்படி மையத்தை இலாஹி என்னங்கிறத தத்ரூபமா நிரூபிச்சு காட்டதான் கூட்டிட்டு போனாங்க. மதீனால உட்காந்து உத்தரவு போட்டாலே அழிஞ்சு போயிடணும் அவங்க. இது கிளம்பி போக தேவையில்லை, போர் நடத்தவே தேவையில்லை. பெருமனா இருக்கு விளைஞ்சுங்களா? போர் நடத்த வேண்டிய அவசியமே இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தனை 1,24,000 அன்பியாக்களுக்கும் அல்ல விரல் சொடுக்கிறதுல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அவர்களுக்கு வெற்றி கொடுத்தான்னா, நூஹ் நபி உட்கார்ந்துட்டே துவா செஞ்சாங்க, ரப்பி லா ததர் அலல் அர்தி மினல் காஃபிரீன தய்யாரா. யா அல்லாஹ் காஃபிர்களை ஒரு பய ஊட்ட கூட விட்டு வைக்காது, ஒருத்தரும் விட்டு வச்சிடாத ரப்பே. இன்னக இன் ததர்ஹும் யுதில்லு இபாதக வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. ரப்பே நீ இவளை விட்டு வச்சிருந்தா ஏற்கனவே 80 பேர் முஸ்லீமா இருக்கிறாங்க. இவன் விட்டு வச்சா இவன் இருக்கிறது 80 பேர் யாரா 2 பேர் கெடுத்து விட்டுருவான். புரிஞ்சுங்களா? இருக்கிற கெடுத்து விட்டுருவோம். இவங்களை பாதுகாக்கிறது பெரிய வேலையா இருக்கு. கொண்டு போய் இந்த ஆட்சி தங்க வேண்டி இருக்குது, எம்எல்ஏகளை கொண்டு போய் அவன் இவனுக்கு காசு கொடுத்து கெடுத்து விட்டுறான். சரி, கொண்டு போய் தனியாக தங்க வைக்க வேண்டி இருக்கு. அதனால இவர்களை பாதுகாக்க வேண்டிய பெருசா இருக்கு. அதனால ரொம்ப இவரை விட்டு வைக்காத, ஒரு பயலையும் விட்டு வைக்காத. இன்னக இன் ததரும், நீ எவனையாவது ஒரு பயலை விட்ட யுதில்லு இபாதக, ஏற்கனவே இஸ்லாத்துக்கு வந்து நல்லடியாரை கெடுத்து விடுவான். வலா எலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா, அவன் புள்ள பெத்த அவனும் மகாபெரும் பாவியா தான் பொறுப்பான். இவனுக்கு அடுத்த சலச்சனம் வர மாட்டான். அவன் இவனோட இவனுக்கு அப்பனா இருப்பான் சராரத்துல, சைத்தான் வேலையில. அதில் ஒரு பயலை விட்டாத ரப்பே. யாரு துவா செஞ்சிட்டீங்கல்ல, நான் கபூல் செஞ்சேன். இப்ப பாருங்க வேடிக்கையா, தன்னூர் தண்ணி பொங்குச்சு. அல்லாஹ் தன் நபியுடைய துவா கபூல் செஞ்சு இந்த 80 பேரை மட்டும்தான் பாதுகாத்தான். ஒட்டுமொத்த துனியாவை அப்ப மொத்த மக்கள் அல்லாஹ் அழிச்சிட்டான். ஒரு நபர் கூட மிஞ்சல. நபியுடைய ஒரு துவால எல்லாத்தையுமே அழிச்சிட்டான். ஹல் துஹிஸ்ஸு மின்ஹும் அஹதன் அவ் தஸ்மஉ லஹும் ரிக்ஸா, யாராவது மிச்சிருந்தாங்க பாத்தீங்களா? யாரோ நபியோட கொடுத்து அழிச்சிட்டான். யாராவது அசைவு இசைவு தெரிஞ்சுக்கலாம்? எதுவும் ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் அழிச்சான். அந்த மாதிரி அல்லாஹ். அப்ப 1,24,000 அன்பியாக்களும் யாருங்க? எங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜுஸு, அவர்களுடைய ஃபைசான்ல நபித்துவம் பெற்றுக்கொண்டவர்கள்.
அவர்களை கொண்டுதான் நுபுவத் அவங்களுக்கும் கிடைச்சது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசிம், அவங்க ரசூல் யாருங்க? காசிம் என்னங்க? பங்கு வைத்தவர்கள். பங்கு வைத்தல் நினைச்சுக்கிட்டே இந்த உம்மத்துக்கு மட்டும் பங்கு வச்சாங்கன்னு இல்ல, எல்லா உம்மத்துக்கும் நபியை பங்கு வச்சவங்க அவங்கதான். எல்லா நபிக்கும் உம்மத்தை பங்கு வச்சவங்களும் ஏன் ரசூலுல்லாஹ் தான். வல்லாஹு மூதி வஅனல் காசிம் எடு ஹதீஸ். அல்லாஹ் கொடுக்கிறான், நான் பங்கு வைக்கிறேன். நான் பங்கு வைக்கிறேன்னு சொன்னா என் உம்மத்துக்கு நான் பங்கு வைக்கிறேன் இல்ல பை. இஸ்ஹாக்குக்கு இவங்க ஷேக், இப்ராஹிமுக்கு இவங்க ஷேக், அசாருக்கு இவங்க ஷேக்னு பங்கு வைக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான். இப்ராஹிம் நபிக்கு இன்ன ஆட்கள்லாம் உம்மத்து, இஸ்மாயில் நபிக்கு இவங்கெல்லாம் உம்மத்து, நூஹ் நபிக்கு இவங்கெல்லாம் உம்மத்து, ஆதம் நபிக்கு இவங்கெல்லாம் உம்மத்து. ஆதமுக்கே வாப்பா எங்க ரசூலுல்லாஹ் தாங்க. ஜிஸ்மன் உடல் ரீதியாக ரசூலுல்லாஹ்க்கு வாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம். தெரிஞ்சுங்களா? ஜிஸ்மன் வாப்பா ரசூல். ஹகீகத்துல ஆதம் நபிக்கே வாப்பா எங்க ரசூலுல்லாஹ் தான். ஏன்னா ஆதம் நபிக்கு ஹவ்வா நபியை பங்கு வச்சதே ரசூலுல்லாஹ் தான். வாஹ் வாஹ் வாஹ். வல்லாஹு மூதி வஅனல் காசிம். கொடுத்தது அல்லாஹ், பங்கு வைக்கிறது நான்டா. இன்னைக்கு இல்ல, அவங்க இன்னைக்கு போய் வைக்கல. கஸ்ஸாமி அஸல், அஸல்லையே பங்கு வச்சவங்க ரசூலுல்லாஹ் தாங்க. அப்பவே பங்கு வச்சது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நினைச்சீங்க? துனியாவை மட்டும் பங்கு வச்சாங்க, ஆகிரத்தையும் பங்கு வச்சவங்க அவங்க தான். வாஹ் வாஹ் வாஹ். வல்லாஹு யஹ்தி வ இன்னமா அனல் காசிம் வல்லாஹு யுத்தி. பங்கு வைக்கிறவன் தான் நான். விளங்குங்களா? அப்ப ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அவரவருடைய உம்மத்தை பங்கு வச்சது யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க பேர் என்னப்பா? சரி, நீ மூசா நபிக்கு உம்மத்தை போயிரு. இவங்க யாரு? உன் பேர் என்னப்பா? சரி, நீ ஈசா நபி உம்மத்து. டேவிட்டா? ஈசா நபி உம்மத்து. உன் பேர் என்ன? நீ சுலைமான் நபிக்கு போ. ஆசிஃப் பின் பர்கியாவா? நீ சுலைமான் நபிக்கு போயிரு. ஒருத்தரா உம்மத்தை ஜாயின் பண்ணி விட்டாங்க. யாரு? உங்க பேர் என்னப்பா? அபூபக்கர். இங்க வந்துரு. உங்க பேர் என்ன? உமர். இங்க வாப்பா. வாயா. உங்க பேர் உஸ்மானா? இங்க வந்து உட்காருப்பா. உங்க பேர் அலி? இங்க வாங்க. உங்க பேர் என்ன? அபூ ஹுரைராவா? இங்க வா. அபூதர்? அபுதர்தா? இங்க வா. அனஸ் வாப்பா. நீ உங்க பேர் என்ன? சுபைரா? நீ இங்க வாயா. என்னையும் சேர்த்துட்டாங்க பாருங்க. ஸல்லல்லாஹு. எனக்கு நீங்கள் கிடைத்தது ஒரு பாக்கியம், உங்களுக்கு நான் கிடைச்சது ஒரு பாக்கியம். சொல்ல அன ஹல்லுக்கும் மினல் உமம், அன ஹல்லுக்கும் மினல் அன்பியா வ அன்தும் ஹல்லி மினல் உமம், வ அன்தும் ஹல்லி மினல் உமம். உம்மத்துகளிலிருந்து உங்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து நான் அல்லாஹ் எனக்கு கொடுத்தானே, இது எனக்கு கிடைச்ச பாக்கியம். உங்களுக்கு என்னைய அல்லாஹ் தஆலா நபியா ஆக்குறானே, இது உங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். அன ஹல்லுக்கும், நானும் அன ஹல்லுக்கும் மினல் அன்பியா, அன்பியாக்கள் இருந்து உங்களுக்கு நான் நபியா கிடைச்சது நீங்க செஞ்ச பாக்கியம். வ அன்தும் ஹல்லி மினல் உமம், உம்மத்துகள்ல நீங்க எனக்கு கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம். அபூ தர்தா ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, இப்னு ஹிப்பானுடைய ஹதீஸ். வாஹ் வாஹ் வாஹ். அப்ப எப்படி பெருமான பங்கு வச்சு நம்ம எடுத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரையா ஒரு நபிக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டு, அல்லாஹ் அபூபக்கர் நாயகத்துக்கு எதை கொடுத்தாங்களோ, உமர் நாயகத்துக்கு எந்த பங்கு கொடுத்தாங்களோ, கௌஸ் நாயகத்துக்கு எந்த பங்கு கொடுத்தாங்களோ, அதை கொண்டு வந்து நம்மளே உட்கார வச்சுட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதுயா, வேற எது கிடைச்சாலும் கிடைக்காட்டி போதும், மொத்த துனியா கிடைக்காட்டி போதும், வீடோ வாச காடு. ரசூலுடைய உம்மத்துல வந்தோம்ல, காருஹூ பத்காருஹூ டூபே ஹுயே ज़िल्लत में हूं कुछ भी हो लेकिन तेरे महबूब के उम्मत में. நான் எல்லாவா இருந்தாலும் சரிதான், ரசூலுடைய உம்மத்துல வந்துட்டேன். இது வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? எதையும் இழக்க தயார். உம்மத்தே முகமது யாரு பெருமை இழக்க முடியுமா? வா வா, இந்த பெருமை இழக்கவே முடியாது பை. இது ஒண்ணு போதும் நம்மளை கரை சேர்க்கிறது. வா வா. காரும் பது காரும் டூபே ஹுயே ஸில்லத் பே ஹூ. மோசமானவன், பாவி, நான் இழிந்த நிலையில் இருக்கிறேன். குச் பி ஹோ லேக்கின் தெரி மஹ்பூப் கே உம்மத் மே ஹூ. அல்லாமா இக்பால்.
क्या ये कम है भला, क्या ये कम है भला। ना भाई आराम है ना भाई। इस करम का करूं शुक्र कैसे, जो करम मुझ पे मेरे नबी कर दिया, इस करम का करूं शुक्र कैसे, जो करम मुझ पे मेरे नबी कर दिया। मैं सजाता था सरकार की महफिल, मुझको हर गम से रब ने बरी। क्या ये कम है भला, मेरे सर अपने महबूब की उम्मती कर दिया। महबूबுடைய உம்மத்தை அல்லாஹ் யாக்குனானே, இது அல்லாஹ் செஞ்ச நியமத்துக்கு சின்ன நியமத்தா இது? இதுக்கு ஈடு இணைய எதை கொண்டு கொடுக்க முடியும்? அமெரிக்க அதிபரா, ரஷ்ய அதிபரா எல்லாம் தூக்கி போட்டு அல்லாஹ் தஆலா ரசூலுடைய உம்மத்துல கொண்டு வந்தானே. இதனுடைய பெருமை இங்க தெரியாது, அங்க தெரியும். செல்லுமிடமெல்லாம் ரசூலுடைய உம்மத்துக்கு வரவேற்பு இருக்கும். ரசூலுடைய உம்மத்துக்கு நீ சக்கராத்துல மலக்குல் மௌத்துல விளைஞ்சுங்களா, கபர்ல உள்ள போனா மஹ்ஷர்ல யாரு இவரு? உம்மத்தே முஹம்மதியா. சாதாரண நினைச்சீங்களா? உம்மத்தே முஹம்மதியா அங்க தெரியும் அவனுடைய பெருமை. வா வா வா, அந்த பெருமை ஒண்ணுதாங்க நமக்கு தைரியம் கொடுக்குது. அல்லாஹ் உம்மத்தே முஹம்மதியா கொண்டு வந்தானே. வா வா, ஒளியை தேடும் வீட்டிலாக நாங்கள் மாறுவோம், ஒளியை தேடும் வீட்டிலாக நாங்கள் மாறுவோம், உங்கள் உம்மத்தென்ற பெருமையோடு வந்து சேருவோம், உங்கள் உம்மத்தென்ற பெருமையோடு வந்து சேர். வாஹ் வாஹ் வாஹ். நாகூர் ஷெரீஃப்ல கவால் நடந்துச்சு. ஜமானுடைய கால ஷேக்நாத்துடைய காலத்துக்கு பின்னாடி, ஃபைசுநாயகம் காலத்துக்கு பின்னாடி ஜமானா சர்க்கார் தலைமை தாங்கினாங்க. இப்போ தஃப் அடிப்பாங்கள்ல, தஃப் அடிப்பாங்க. அவங்க இந்த பாட்டை படிக்கிறாங்க. நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ், உலக ஜோதியாய் தோன்றி நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ், நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ். அமைதியா கேட்டே இருப்பாங்க. சர்க்கார் நம்மள மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க. யாரு? ஜமான் சர்க்கார். வா சுப்ஹானல்லாஹ் நம்ம கத்துறோம். கத்துங்க, நல்லதுதான் அதுவும். நீங்க சுப்ஹானல்லாஹ் சொல்றது சுன்னத்தே சஹாபா, சஹாபாக்களுடைய சுன்னத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு பேசுவாங்க, சஹாபாக்கெல்லாம் துள்ளுவாங்க, துடிப்பாங்க. ஒரு முறை அவர்கள் அந்த ஹதீஸ்ல வருது, கத்தனாங்க பக்கத்தில் உள்ள மலைகளை பட்டு எதிரொலிச்சதுன்னு வருது. அதாவுடைய செய்திகள் சொல்லும் போது துடித்து விடுவார்கள். ரஹ்மத்துடைய செய்திகள் சொல்லும்போது ஆனந்த பரவசம் அடைவார்கள். குர்ஆன் ஓதுகிற பொழுது நம்ம ஓதிக்கிட்டே போறோம்ல, அது தப்புங்கிறாங்க சூஃபியாக்கள். ஒரு நற்செய்தி அல்லாஹ் சொல்றான்னா ஆனந்த பரவசம். அல்ஹம்துலில்லாஹ், பதில் சொல்லு அல்லாஹ்வுக்கு. ஓதிக்கிட்டே போறீங்கல்ல, ஓதிக்கிட்டே திலாவத்து சும்மா தனியா ஓதிக்கிட்டே போறீங்கல்ல, சொல்லக்கூடாது. அல்லாஹ் ஒன்று சொன்னா பதில் சொல்லணும். அது முகத்திலேயா சிரிப்பாக வர வேணாம், ஒன்றும் இல்லை செய்தி வாசிக்கிற மாதிரி ஆயிடும். நல்ல செய்தி அப்படித்தான். இந்தியா வாக்கிறது ராக்கெட் ஏவி இருக்கிறது, அதுலேயும் பெரிய செய்தி புரிஞ்சுங்களா. முதலமைச்சர் ஒவ்வொருவருக்கும் ஆளுக்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்திருக்கிறார். அதுவும் முன்தான் வாசிக்கிறது. நேற்று நடந்த ஆக்சிடென்டில் ட்ரெயின் கவிழ்ந்து 500 பேர் இறந்து போய்விட்டார்கள். அது எல்லாமே ஒன்று தான். அது இன்பமோ துன்பமோ சந்தோஷம் ஒன்றும் வராது. அதில் சந்தோஷம் இருக்கணும். 5000 ரூபாய் கொடுத்துரு, ஐயா ஐயா அப்படியே செய்தி வாசிக்க முடியும்? அது எல்லாமே ஒரே மாதிரி தான். சந்தோஷம் வந்தாலும் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி செய்தி வாசிமா குர்ஆனை வாசிக்கிற. குர்ஆன் ஓதும்போது எப்படி ஓதணும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சந்தோஷமான விஷயங்கள் சொல்லும் போது முகம் மலர்ச்சி வரணும், ஆனந்த பரவசம் வரணும், கண்ணீர் வரணும், ஆனந்த கண்ணீர் வரணும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தண்டனையை பற்றி ஷதீதுல் இகாப் என்னை மன்னிச்சு ரப்பே அப்படின்னு நம்பிட்டு தவாது கொண்டு வரணும். இது குர்ஆன் ஓதக்கூடிய ஆதாபுல் குர்ஆன். இது குர்ஆன் ஓதி முடிக்கும் போது துஆ செய்றாங்கல்ல, கத்முல் குர்ஆன். வகில்லத்தி ரஹபத்தின் வரஹபத்தின் இந்த ஆயாத்தில் ரஹ்மதி ஆயாத்தில் அஸாப். ரஹ்மத்துடைய ஆயத்து வருகிற பொழுதும் அஸாபுடைய ஆயத்து வருகிற பொழுதும் நான் அதை பரிபூர்ணமாக கொண்டாடாமல் அல்லது பரிபூர்ணமாக நான் கவலைப்படாமல் இருந்திருந்தால் அந்த குற்றத்தை நீ மன்னிச்சுக்கிறப்பே துஆ செய்றாங்க. வகில்லத்தி ரஹபத்தின் வரஹபத்தின்
அப்ப ஆயத்துல் ரஹ்மத் வரைக்குமா ரஹபத் வரணும். ஆயத்தில் அஸாப் வரும்போது ரஹபத் வரணும். உள்ள துடிக்க, உள்ள துடிச்சு போகணும். அதான் குர்ஆன் ஓதுடைய அதபுன்ட்டான். குர்ஆன் ஓதுடைய ஒழுக்க மரியாதை அதான். ஏன் ஜம்மன வேக்குதா? ஃபேன் போட்டு சொல்லுவான். ஃப்ரீயா இருக்கா? வேணும் ஃபேன் போட்டுங்க, தேவைப்படும். தண்ணி கொடுமா. அதுதான் சஹாபாக்களுடைய பண்பாடு, பெருமானார் பண்பாடு. அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவாங்க, பின்னாடி கால் உழுகணும், எல்லாரும் கோன்னு கத்துவாங்க, பின்னாடி கால் உழுகாதுங்கிறாங்க. சும்மா உட்காந்து தேவையான அவர் பாட்டுக்கு டிவியில செய்தி வாசிக்கிறேன் பயான் செஞ்சு போறார். ஹதீஸிலே வருவதாவது அப்படியே அவர் பாட்டுக்கு பயான் செஞ்சு முடிச்சுட்டு என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா. எத்தனை பேர் தூங்குறாங்க, எத்தனை பேர் முடிச்சிருக்காங்க, எதுவுமே தெரியாது. என் ஷேகன என் தர்பாரில் 50 பேர்ல யாராவது ஒருத்தராவது கவனம் வேற பக்கம் இருந்தால் பயான் நிப்பாட்டேன். ஒரு அட்டென்ஷன் ப்ளீஸ், இங்க பாரு. என்ன அங்க என்ன பக்கம், இங்க பாருப்பா பயான். 2 பேரும் அதே பயான் தான், 100 பேரும் அதே பயான் தான். ஆனா சிந்தனை இங்க இருக்கணும். நீ அங்க பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து கூடாது. சிந்தனை இங்க இருக்கணும். விளைஞ்சுங்களா? விட மாட்டாங்க. வேற பக்கம் அந்த சிந்தனை கொண்டு போக விட மாட்டாங்க. எதுமா செய்திகள் செந்தமிழ்ல வாசிக்கிற மாதிரியும் பயான் இருக்காரு. பயம் சொல்றாங்க. பெருமானார் சொல்லுவார்கள், இனிமேல் சொல்லுவாங்களாம். அது இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. அது ஒரு ஸ்டைலா போச்சு. அதை ஒரு 2 பேர் சொல்றதை பார்த்துட்டு எல்லாரும் ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். நாளைக்கு சொல்லுவானா? அல்ல மறுநாள் சொல்லுவான். என்ன சொல்லுவான் என்றால் நமக்கு அந்த மாதிரி பேச்சு வருது. நம்ம ஷேகனா அப்படிதான் பழக்கி விட்டாங்க. அந்த மாதிரி பேசி கேட்டவா? அருமை பதில் சஹாபாக்கள் அப்படி பேசலாம். நீ பதில் சஹாபாக்கள் நீ அப்படி பேசவா? பதில் சஹாபாக்களை பத்தி செந்தமில்ல பேச விட்டு ஓடிடுவேன் எல்லாம். அந்த மாதிரி ஜபை அடுக்கு மொழியில பேசவா? விட்டடிச்சு ஓடி போயிருவ. ஏன் ஷேகனா அப்படி பழக்கல. இவன் 4 பேரோட உட்காந்து பயான் பேசுறோம்ல, அந்த மாதிரி தான் பயான் செய்வாங்க. ஆனா உள்ளங்களை கிடுகிடுக்கு செஞ்சிடும். அப்படி எதுவும் பேசிட்டே போவாங்க, எல்லாம் உழுந்து அழுதுட்டு இருப்பாங்க. நீ கவிழ்ந்து அழுவாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நினைச்சு, ரஹ்மத்தை நினைச்சு அழுதுவாங்க, துடிப்பாங்க, துள்ளுவாங்க. அழுகாத கண்ணீர் விடாத கண்களே இருக்காது. பயான் முடிஞ்சா எஜமா பயான் முடிவாங்க, அழுகாத கண்களே இருக்காது. வெளியே சொல்லுவாங்க, இன்னைக்கு எஜமா எனக்கு தான் பேசணும், இன்னைக்கு பேசின பயான் முடிச்சு எனக்கு தான் பேசணும் என்று ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி. ஏன்னா அது அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய பேச்சு இல்ல, கல்விலிருந்து வருது. மினல்லா வருது, அல்லாஹ்ட்ட இருந்து வருது. தில் சே ஜோ பாத் நிகல்தி ஹை அஸர் ரக்தி ஹை பர் நஹி தாக்கத்தே பர்வாஸ் மகர் ரக்தி. அந்த வார்த்தைகள் உள்ளத்துக்கு ஒரு உழுக்குது அந்த வார்த்தை. அதான் என் ஃபைஸ் நான் கற்றுக் கொடுத்தேன். அப்ப சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுனா கவனிச்சு கேட்பாங்க. அந்த ஒரு ஃபேன் பண்ணி போடுமா லாஸ்ட் கவனிச்சு கேட்பாங்க. ஒவ்வொரு ஆயத்துக்கும் பதில் சொல்லுவாங்க. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர் ரஹ்மான் சூரா ஓதி காமிச்சாங்க. அர் ரஹ்மான் சூரா ஓதுனா நீங்க அமைதியா இருக்கிறீங்க, உங்களை விட பதில் அளிப்பதில் ஜின்கள் ரொம்ப அழகா பதில் சொல்லுச்சு. ஒவ்வொரு ஆயத்துக்கும் பதில் சொல்லுச்சு ஜின்கள் அப்படின்னு சொல்லி அது பெருமான பாராட்டினாங்க. உங்க ரப்புடைய எதை நீங்கள் பொய்யாக்குவீர்கள் அப்படின்னு ஆயத்து வந்தோடனே, நான் உக்கந்திவு பலா, நான் எதை பொய்யாக்குவேன், நான் உக்கந்திவு அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஆத்தாட்சிகளை ஒன்றை கூட நாங்கள் பொய்யாக்கவில்லை, பொய்யாக்க முடியாது என்று ஜின்கள் பதில் சொல்லிச்சான். வர வர ஒன்னொன்னுக்கும் ஜின்கள் பதில் சொல்லிச்சு. புரிஞ்சுங்களா? ஹதீஸ் எங்க வருதுங்குது? ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. لقد قرأنا على الجن ليلة الجن فكانوا أحسن مردودا منكم كنت كلما أتيت على قوله فبأي آلاء ربكما تكذبان قالوا ولا بشيء من نعمك ربنا نكذب فلك الحمد. யாரே தக்பீர் தான் அது. ரப்பே உன்னுடைய நியமத்துகளை எதையும் நாங்கள் பொய்யாக்கவில்லை ரப்பே, ஃபலக்கல் ஹம்து, உனக்கே புகழ், அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஜின்கள் ஃபலக்கல் ஹம்து ஃபலக்கல் ஹம்து. வலா நுகذிப் லா பிஷைஇன் மின் நிஅமிக ரப்பினா நுகذிப்.
இறைவா உன் நியமத்துக்களை எதையும் நாங்கள் பொய்யாக்கவில்லை, ஃபலக்கல் ஹம்து ஃபலக்கல் என்று ஒவ்வொரு ஆயத்துக்கும் சொல்லுச்சு ஜின்கள். அந்த மாதிரி நீங்க சொல்லலேன்னு கேட்கறாங்க சஹாபாக்களை பார்த்து பெருமாள். இப்ப அந்த பயான உள் வாங்கிறது இருக்கு பாத்தீங்களா, கல்புல அசர செய்யறது பாத்தீங்களா, அது இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப என்ன சொல்லிட்டு என்னவா நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ், நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ், அணைந்திராத உலக ஜோதியாய் தோன்றி அகிலமெங்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சர்க்கார் அமைதிதான் கேட்பாங்க. கேட்டு சர்க்கார் அதிகமாக கைஃபித்தாயி நாங்கள் பார்த்தது இல்லை. ரொம்ப கைஃபித்தனா ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் சர்க்கார் உங்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, பக்கத்தில் இருந்து கீழே வந்துடணும், இந்த மாதிரி இருக்கும் கைஃபித்தானா. நம்ம சர்க்கார் சில நேரங்கள் தான் பார்த்துருக்கோம். தொழுகையில் அதிகமாக கைஃபித்தாவாங்க. தொழுகையில் படத்தில் பார்த்துருக்கேன். அசதர் தொழு வைப்பாங்க. நம்ம யார் நம்ம பிள்ளைங்க வந்தாலும் சர்க்கார் தொழுகைக்கு சொல்லுவாங்க. வருஷம் ஆரம்பத்திலிருந்து முழு கத்தம் ஓதிடுவாங்க. கால் ஜுசு டெய்லி ஓதிடணும். அசதர் தொழு வச்சிருக்கிறாங்க, முகமது தொழு வச்சிருக்கிறாங்க, ஹாஜா தொழு வச்சிருக்கிறாங்க. 3 பேரும் சர்க்காருக்கு தொழு வச்சிருக்கிறாங்க. முழு குரான் ஓதி முடிச்ச உடனே அவங்களுக்கு முசல்லா கொடுத்து, துண்டெல்லாம் கொடுத்து, அத்தரப்பாட்டெல்லாம் கொடுத்து, அதிகாலாம் கொடுத்து சந்தோஷப்படுத்துவாங்க ஜமா சர்க்கார். ரமஜான் முடிச்சு முக்கால்வாசி அடுத்த ரம்ஜானுக்குள்ள ஓதி முடிச்சிருவாங்க. அவங்க லீவுலாம் போனது போக எடி கால் ஜூஸ் பிஜாடி மிஸ்கின்னு நிற்பேன். சில நேரங்களில் கைவிதாய் அப்படின்னு தடுமாறி உழுக போயிடுவாங்க சர்க்கார். அப்போ அவங்க அந்த மாதிரி தான் பார்த்துருக்க வேண்டிய மிகுதமாக பயான்கள்ல இதுலேயும் கைஃபீத்துனா அவங்க அழுகுதான், தேம்பி தேம்பி அழுவாங்க. அது பார்த்துருக்கேன், ரொம்ப தேம்பி தேம்பி அழுவாங்க. வா 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 வா. ஒரு மிஸ்கின் பயன் செஞ்சுட்டே இருந்தேன். யாரும் பயணிச்சாங்க இதில் பட்டமளிப்பு விழா. மிஸ்கின் பயன் செஞ்சுட்டே இருந்தேன் பாருங்க. இப்போ அன்பியாக்களுடைய சோதனைகளை எப்படி சாதனைகளாக மாற்றணும், எப்படி அவங்க தாங்கி கொண்டாங்க, அன்பியாக்கள் அவுலியாக்கள் எப்படி தாங்கிட்டாங்க பேசிட்டே வரும்போது தேம்பி தேம்பி அழுதாங்க. கையில் சாயா இருந்துச்சு, தடுமாறி இப்படி சாயா கீழே கொட்டிட்டு கொஞ்சம் கீழே வச்சுட்டாங்க, அழுதுகிட்டே உட்காந்துட்டாங்க சொல்றாரு. அப்புறம் வந்து ரூம்ல வந்து சொன்னாங்க, ஹஸரத் பேசும்போது ஒரு உள்ளத்தூர் ஆட்டுது பார்த்தீங்களா, காரணம் என்ன தெரியுமா? எல்லாரும் உட்காந்துருக்காங்க, எல்லா ஷேகமா எல்லா பெருபாய்களும் உட்காந்துருக்காங்க, விமர்சகருடைய பெருபாய் அவங்களுடைய ஹலீஃபாக்கள். அப்போ யார்கிட்டையும் நூறு சிலாஸ்தி யார்ட்ட சொல்றாங்க, மௌலா பேசும்போது உள்ளத்தூர் ஆட்டுறாங்க. என்னது காரணம் தெரியுமா? அவங்க ஷேக் மேல் வச்ச இஷ்டு தான், காதல். அல்ஹம்துலில்லாஹ் எதுவுமே எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சந்தோஷமா இருந்துச்சு. ஷேக்குடைய லவ்வரா நம்ம எதுமா சொல்றாங்களே, அல்ஹம்துலில்லாஹ் இவங்களுடைய ஆதாரம் வேற என்ன இருக்கு நமக்கு, அப்படி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அந்த மாதிரி எப்பயாவது ஒரு தடவை தான் அவன் கைஃபித்தாய் நான் பார்த்துருக்குறேன். அவங்க கூட பல வருஷங்கள் இருந்தில்லை. அப்போ எஜமா அந்த ஒலியை அந்த இது நினைவு யாவும் படிச்சுட்டு இருக்கும்போது அந்த கடைசியா தஃபு பக்கீர் படிச்சார். ஒலியை தேடும் வீட்டிலாக நாங்கள் மாறுவோம், உங்கள் உம்மத்தென்ற பெருமையோடு வந்து சேருவோம். படிச்சாங்களா இல்லையா? செம்மையா கவிதைட்டாங்க. அப்படியே எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு சொல் சொல் திரும்ப சொல் திரும்ப சொல் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் அவர் தஃப் வச்சுட்டு அதை வாங்கிட்டாங்க கையில, வாங்கிட்டு அவங்க அடிக்கிறாங்க, அவங்க படிக்கிறாங்க, படிச்சுட்டு சர்க்கா தஃப் அடிக்கிறாங்க. ஒலியை தேடும், அப்பெல்லாம் வீடியோ நம்மகிட்ட கிடையாது. ஒலியை தேடும் வீட்டிலாக நாங்கள் மாறுவோம், உங்கள் உம்மத்தென்ற பெருமையோடு வந்து சேருவோம். திரும்ப திரும்ப படிக்க வச்சுட்டாங்க. அது அவரேதான் படிக்கிறாரு அவர். போல் ஒலியை தேடும் வீட்டிலாக நாங்கள் மாறுவோம், உங்கள் உம்மத்தென்ற பெருமையோடு வந்து சேருவோம். இவன் தஃப் அடிக்கிறாங்க. தஃப் எங்கப்பா கொடுப்பா? ஒலியை தேடும் வீட்டிலாக நாங்கள் மாறுவோம், உங்கள் உம்மத்தென்ற பெருமையோடு வந்து சேருவோம். நினைவு யாவும் உங்கள் மீது யா ரசூலல்லாஹ், நீங்கள் இன்றி நாங்கள் ஏது யா ரசூலல்லாஹ். ஒலியை தேடும் வீட்டிலாக நாங்கள் மாறுவோம், உங்கள் உம்மத்தென்ற பெருமையோடு வந்து. ரொம்ப நேரம் அடிச்சாங்க. அப்புறம் எல்லாம் கை கொஞ்சம் சகார அடக்கி உட்கார வச்சாங்க. சகார அவரோ வந்துட்டான். என்ன அவங்கள்ட்ட ரசூலுடைய உம்மத்துங்கிறத தவிர வேற எதுவும் நமக்கு ஆதாரம் இல்லை. அல்லாட்ட கொண்டு போறது வேற என்ன ஆதாரத்தை அல்லாட்ட கொண்டு போறது என்ன? நம்ம வந்து அல்லாஹ் முன் வைக்க என்ன இருக்கு நம்மள்ட்ட? அல்லாஹ் தஆலா மறுமையில நம்மை கரை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அது ரசூலுல்லாஹ்வுடைய பொருட்டை கொண்டு தான், வேற கதி இருக்க. எல்லாரும் அதைத்தான் நம்புறாங்க. என் ஷேഖனா சொன்னாங்க, எனக்கு குர்ஆன்லயே ரொம்ப ஆதரவு தரக்கூடிய ஒரு ஆயத்து இருக்கு, அதைத்தான் நம்புறேன் நான்.
வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. நபி ஹபீபே, அல்லாஹ் உங்களுக்கு இவ்வளவு கொடுப்பான், நீங்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொள்வீர்களே, அந்த அளவு அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் என்று அல்லாஹ் ஆயத்து இறக்கிட்டான். இந்த ஆயத்தை ரொம்ப நம்புறப்பா. ஏன்னா இந்த ஆயத்தை கேட்டவுடனே பெருமானார் சொன்னாங்களாம், வலன் அருளா, அப்படியானால் ரப்பே நான் உன்னை வலன் அருளா, உன்னை பொருந்தி கொள்ள மாட்டேன். வாஹிதும் மின் உம்மதி ஃபின்னார், என் உம்மத்துல ஒரே ஒரு மனிதன் நரகிலே இருக்கும் வரை உன்னை நான் பொருந்தி கொள்ள மாட்டேன், பொருந்தி கொள்ள மாட்டேன். அப்ப நிச்சயமா நம்ம ரசூலை நம்மளையும் சொர்க்கத்துக்கு கூட்டி போயிருவாங்க. இந்த ஆயத்தான் என்ன ஆதரவு வச்சிருக்கிறாங்க. நான் மட்டும் எல்லா சூஃபியாக்களும் இதான் ஆதரவு வச்சிருக்கிறாங்க. ரசூல் என்னை கை விட்டுற மாட்டாங்க, ரசூல் என்னை காப்பாத்திடுவாங்க, அதைத்தான் எல்லாரும் ஆதரவு வச்சிருக்காங்க. சர்க்கார் நாயகம் சொன்னாங்க, ஒரு தடவை விருத்தாச்சலத்துக்கு போயிருந்தாங்க. சர்க்கார் பள்ளிவாசல் தோல்ந்துட்டு இருக்கிறாங்க, தாலீம் இருந்துட்டு உள்ள வெளியே இருந்து ஒரு ஃபக்கீர், தஃப் பக்கீர் பாட்டு படிக்கிறார். தஃப் பக்கீர் டப்பு கொடுப்பா அந்த இருக்க அவர் படிக்கிறார். खाली नबी का हश्र में वादा न जाएगा, दफ़ पकीर पाठ படிப்பா கொடுங்க. खाली नबी का हश्र में वादा न जाएगा, என் நபியுடைய வாக்குறுதி மஹ்ஷர்ல வீணா போகாது, விட்டுற மாட்டாங்க. என் நபியுடைய வாக்குறுதி பொய்யா போயிடாது. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷஃபாஅத்தி லி அஹ்லில் கபாயிரி மின் உம்மத்தி, என் ஷஃபாஅத் உம்மத்துல பெரும்பாவிகளுக்கு இருக்குன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லடியார்களுக்கு சொல்லல, பெரும்பாவிகளுக்கு. அப்பதான் நமக்கு சந்தோஷம் வரும், நம்மளே விட்டுருவாங்க. நல்லடியார்களுக்கு என் ஷஃபாஅத் இருக்கிறது அப்படின்னு சொல்ல என்ன செய்வோம்? நீ யாருக்கு ஷஃபாஅத் செய்வ? பை ஊர்ல எனக்கு கொஞ்சம் சிபாரிசு பண்ணுங்க போலீஸ் ஸ்டேஷன்ல அப்படின்னு சொன்னா யாருக்கு போவேன்? நல்லடியார்களுக்கு போகலாம். ஊர்லயே ஆகப்பெரிய ரவுடி, நீ எனக்கு ஜாமீன் கேள்வி பண்ணுறது, உனக்கு ஜாமீன் கேள்வி நானு. வெளியே ஜாமீன்ல 2 கொலை பண்ணுவேன், என்னை உள்ளதுக்கு வச்சிருவான். ரொம்ப நாம ஜாமீன் கேள்வி போடுவோமா? ஊர்லயே நல்லவர்களுக்கு தான் நம்ம ஜாமீன் கேள்வி போடலாம். ஊர்லயே ஆக மோசமானவன் பேங்க்ல கடன் வாங்குறேன், பஷீர் என்ன கொஞ்சம் கையெழுத்து போடுங்கன்னு செய்வீங்க. ஆஹா, ஏற்கனவே 4 பேங்க்ல மோசடி பண்ணி ஏமாத்திருக்க, நீ பேங்க்ல காசை வாங்கிட்டு ஓடிடுவோம், ஏன் ஊட்ட அவன் பிடிவான். ரொம்ப எதுக்கு சொல்லுவோமா இல்லையா? பெருமாள் என்ன சொல்லிருக்கணும்? ஷஃபாஅத்தி லி சாலிஹீன மின் உம்மத்தி, என் உம்மத்துக்கள்ல சாலிஹீன்களுக்கு தான் ஷஃபாஅத் அப்படி சொல்லியிருக்கணும். பெருமாள் சொன்னாங்க, ஷஃபாஅத்தி லி அஹ்லில் கபாயிரி மின் உம்மத்தி, எடுப்பாரு பெரும்பாவிகளுக்கு தான் என் ஷஃபாஅத்ன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மேல செஞ்ச ஷஃபாஅத் என்ன? அதனால நீங்க போகும்போது ரசூலுல்லாஹ் கொஞ்சம் காணிக்கை கொண்டு போங்க. என் சர்க்கார் சொன்னாங்க, அல்லாட்ட கொஞ்சம் ஹயாத்தை கேட்டுருக்கிறம்மா, இன்னும் நிறைய சாப்பிட வேண்டியிருக்கு, இன்னும் திங்க வேண்டிய உங்க வேண்டியிருக்கு, அதுக்கு இல்லை, அல்லாட்ட கொஞ்சம் நீண்ட ஹயாத்து கூட அல்லான்னு கேட்டுருக்கிறேன். கொஞ்சம் என் பட்டோலையில கொஞ்சம் செலவாத்தி ஏற்றிட்டு போகலான்னு பெருமானுடைய காணிக்கை, அதிகமாக செலவாத்து கொண்டு போய் சேர்க்கணும் பெருமான்கிட்ட கொஞ்சம் அல்லா, அப்படிங்கிறதுக்காக நான் அல்லாட்ட கேட்டுட்டு இருக்கிறேன்பா அப்படின்னு நாங்கள் சொல்லாங்க. பெருமானார் கூட காணிக்கை கொடுத்து போனோமே அப்படின்னு பழஞ்சாலி என்ன சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி சொல்லுங்க. தஃப் அடிச்சு பாட்டு படிச்சிருக்கிறார். என்ன சொன்னார் அவரு? खाली नबी का हश्र में वादा न जाएगा, என் நபியுடைய வாதா மறுமை நாள்ல பெருமானா சும்மா போகாது, நிச்சயமா என்னை காப்பாத்துவாங்க சொல்லிட்டு இருந்தவர் திடீர்னு ஃபிர்தௌஸ் மே ரசூல் ஹமாரா ந ஜாயேகா, ஃபிர்தௌஸ் மே ரசூல் ஹமாரா ந ஜாயேகா, ஃபிர்தௌஸ்க்கு என் ரசூல்ல போகவே மாட்டாங்கன்னு படிக்கிறார். சர்க்கார் பயான் விட்டு போய், அடி சண்டாளா, என்னடா பாட்டு படிக்கிற நீ? ரசூல்ல ஃபிர்தௌஸ வச்சதே ரசூலுல்லாஹ்க்கு தான். யார் அல்லாஹ் ஃபிர்தௌஸ படைச்சதே ரசூலுல்லாஹ்க்கு, நீ ஃபிர்தௌஸுக்கு ரசூல போக மாட்டேங்கன்னு படிக்கிறையா? என்னையா இப்படி படிக்கிற அப்படின்னு அவர் கொஞ்சம் பொறுமையா இருக்கு, திரும்ப அதே படிக்கிறார். ஃபிர்தௌஸ் மே ரசூல் ஹமாரா ந ஜாயேகா, ஃபிர்தௌஸ் மே ரசூல் ஹமாரா ந ஜாயேகா, போக மாட்டாங்க. கடைசியா படிச்சாராம், फिरदौस में रसूल हमारा न जाएगा, जब तक हर एक उम्मती बख्शा न जाएगा, जब तक हर एक उम्मती बख्शा न जाएगा, எதுவரை ஒரு உம்மத்து ஒரே ஒரு உம்மத்து கடைசி இருந்த உம்மத்து கூட அவரும் மன்னிக்கப்படவில்லையோ ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்க. சர்க்கார் போய் கட்டி அடைச்சுக்கிட்டவரை என்னவா சொல்றோம்? இதைத்தானப்பா நாங்க நம்பி இருக்கிறோம், கட்டி அணைச்சுக்கிட்டோம்பா, காசெல்லாம் தூக்கி போட்டோம். விளைஞ்சிக்கலாம். ஃபிர்தௌஸ் மே ரசூல் ஹமாரா ந ஜாயேகா, ஜப் தக் ஹர் ஏக் உம்மத் பக்ஷா ந ஜாயேகா, எதுவரை ஒரே ஒரு உம்மத்து கூட கடைசி உம்மத்து
மன்னிக்கப்படவில்லையோ என் ரசூல்ல போக மாட்டாங்க. வா 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 எல்லாரும் எல்லாரும் சிராத்துல் முஸ்தகீம்ல கடந்து போயிட்டு இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு உம்மத்தே முஹம்மதியா போகும்போது வந்து சிராத்துல் முஸ்தகீம் எண்டில் எடுக்குவாங்க. ஏத்தரோட இடத்துல எடுக்குவாங்க. பாலத்தோட ரப்பி சல்லீம் யா உம்மத் ரப்பி ரப்பி சல்லீம் ரப்பி சல்லீம் ரப்பி சல்லீம் ரப்பி சல்லீம் நிச்சிடுங்க. கையேந்தி நின்று இருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல கடந்து போய் சொர்க்கத்துக்கு போய் உள்ள உட்காந்துடலாம்ல. விருந்து கூப்பிட்டா முதல்ல போய் உட்காந்துரும். நம்ம சொர்க்கத்துக்கு கூப்பிட்டா பின்னாடி போயிட்டு இருப்போம். எல்லா உம்மத்தும் கடந்து போகணும்னு சொல்லி ரப்பி சல்லீம் ரப்பி சல்லீம் ரப்பி சல்லீம் ரப்பி சல்லீம்ட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி நின்று அல்லாஹு அக்பர் கபீரா என் போன எங்கப்பா காரணம் வா 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 ரப்பி சல்லீம் எங்கப்பா ஆயிடுங்க. இல்லை இல்லை இது இல்லை. இந்த உம்மத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பி சல்லீம் என்று சொல்லி கொண்டு நின்றுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலையா? எல்லா உம்மத்தும் கடந்து போற வரைக்கும் நின்றுப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை பேரும் சலாமத்தான் அனுப்பி விடுவாங்க. ஆலா ஆசு படிக்கிறாங்க அஹமது ரஸா கான் பரேல்வி. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றுக்கிட்டு அல்லாஹ்ட ரப்பி சல்லீம் கையேந்தி நிற்கிறாங்களோ நான் அந்த சிராத்துல் முஸ்தகீம்ல நடனமாயிட்டே போவேன். எனக்கு என்ன என் ரசூல் சல்லீம்னு சொல்றாங்க. என் ரசூல் அப்படி சொல்றாங்க, எனக்கு என்ன கவலை? நான் அப்படியே நாச்சிட்டே ஜாவுங்க, நான் நடனம் ஆடிட்டே போவேன் இந்த சிராத்துல் முஸ்தகீம், எனக்கு என்ன கவலை அப்படிங்கிறாங்க. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளையெல்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க இன்ஷா அல்லாஹ். அது ஒன்று தான் சூஃபியாக்கள் வந்து ஆதரவு வைக்கிறேன், அது ஒன்று தான் நான் ஆதரவு வைக்கிறேங்கிறாங்க. वाह 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 जी। रजा पुल से अब वजद करते गुजरिए, रजा अब पुल से वजद करते गुजरिए. रजा இப்ப சிராத்துல் முஸ்தகீம்ல நீ நடனம் ஆடிட்டே போ. ஏன் கே ஹே ரப்பி சல்லீம் சதாயே முஹம்மத், ரப்பி சல்லீம் என்பதை ரசூலுல்லாஹ் தஆலா சொல்லிட்டு இருக்கிறாங்க உனக்காக. அவங்க துஆவை அல்லாஹ் கைவிட மாட்டான். நீ ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்ற ஆனந்த பரவசத்துல நடனம் வஜிது பண்ணிட்டு போற சொல் சிராத்துல் முஸ்தகீம்ல அப்படிங்கிறாங்க. ஆச்சுங்களா? இந்த செய்தி எதுக்கு வந்து தண்ணி கொடுமா? இந்த செய்தி எதுக்கு வந்து போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன் சென்ற உம்மத்துகளுக்கு துஆ செஞ்சு அழிச்சிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி இருந்தால் அவர்களை எல்லாரையுமே ஒரு நிமிஷத்துல இல்லாமல் ஆக்கியிருக்கலாம், எதிரிகளை சுத்தமா அழிச்சு இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படை நடத்தி வந்து அவ்வளவு சஹாபாக்களையும் கூட்டிட்டு வந்தாங்க. மக்காவிலிருந்து 8 நாள் 9 நாள் நோன்பு வச்சு நடந்து வந்தாங்க. பிறகு 17 அங்க வந்தாங்க, அங்க தங்கி இருந்தாங்க. தெரிஞ்சுங்களா? இது ஒண்ணுமே ஆதாப இலாஹியை கத்துக் கொடுத்தாங்க. குனுமா சாதிகீனோடு கூட இருக்கிற பொழுதுதான், அவர்களோடு சேர்ந்து இருக்கிற பொழுதுதான் ஆதாப கத்துக்கணும். எஜமானே நீங்க கிளம்பணுமா? சரி இருக்கலாமா? நீ எப்போ கிளம்பணுமோ நீங்க கிளம்புங்க, எப்போ உடனே இல்லை. சில பேருக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு இரவு படுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நாங்கள் எப்போ நீங்கள் கிளம்புறீங்களோ நீங்கள் போயிட்டு இருக்கு ஜி. நீங்களும் தான். நான் சக்கரை பேஷண்ட் சில பேருக்கு நைட்டு தூங்காமல் இருந்தால் விளக்கும். அதனால இதுவரையும் கேட்க முடியுமா கேளுங்க. அப்படியே கிளம்பு. வயது மூத்தவர்கள் பெரியவங்க எல்லாத்துக்கும் அதே தான். நாங்கள்லாம் பகல் நல்லா தூங்கிடுறது. ரமலானுடைய இரவில் ஹயாத்தாக்கிறதுக்காக வேண்டி சேஷநாயகம் பகல்லாம் தூங்க வச்சிருவாங்க. பகல்லாம் தூங்கிட்டு நைட்டு முடிச்சிருப்பான்டுவோம். இப்போ நைட்டு பகலாயிருச்சு எங்களுக்கு. இப்போ படுத்தாலும் தூக்கம் வராது. என்ன பகலில் தூங்கி எந்திரிச்சாச்சு, நல்லா 7 மணி 8 மணி தூங்கியாச்சு. அவங்கெல்லாம் இருக்காங்களே பகலில் வேலை இருக்கு அவங்களுக்கு. பகலில் போய் கடையில் இருக்க வேலை இருக்குது, பல வேலைகள் செய்யக்கூடியவங்க, வீட்டு சாமான் வாங்கக்கூடியவங்க, தொழில் பார்க்கக்கூடியவங்க. அதனால அவர்களுக்கு மசூர்களுக்கு மன்னிப்பு இருக்கு, போயிட்டே இருக்கு.
இந்த இந்த போர்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எப்படி அல்லாஹ்வை கூட வச்சு நடக்கிறது, எப்படி அல்லாஹ்வை கூட வச்சு வேலை செய்யறது, எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு கூட வச்சு போர் புரியறது, ஒவ்வொன்றையும் கூட இருந்து கத்து கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி அல்லாஹ்ட ருஜு ஆகிறது, அல்லாஹ்வுடைய ஷானுக்கு எப்படி தலைவணங்கிறது, அல்லாஹ்வுடைய கலாவை எப்படி பொருந்தி கொள்றது என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பாலைவன வெயில நடந்து சஹாபாக்களோடு சென்று அவர்களும் அந்த வெயிலே போரிலே பங்கெடுத்து அவர்களும் போய் அவர்களும் அந்த தாகத்தை சகித்து சஹாபாக்களை கூட இருந்து அந்த சஹாபாக்களை மாணிக்கங்களாக்குறாங்க. இல்லைன்னா உட்காந்து நீங்க போங்க அமைச்சிருக்கலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ட்ரம்ப் போர் புரியாரு, அவரை களத்துல நிக்கிறார், ஈரான் நிக்கிறாரு, ஒரு நாள் நிக்க முடியுமா? அவர் வந்து அறிஞ்சுங்களா எல்லாமே அந்த குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு குண்டை கிண்ட போடுற போறாண்டு ஒளிஞ்சுக்கிட்டு இங்கிருந்து உத்தரவு தான் போடுவாங்க. என் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடயே வந்தார். அவர்கள் எதிரிகள் அம்புகளுக்கு இலக்கானார்கள். உஹதுல பெருமானார் ஸல்லல்லாஹு பல் ஷஹீதா போயிடுச்சு. அவர்களும் அந்த எதிரிகளுடைய துன்பங்களுக்கு ஆளானார்கள். அல்லாஹி சஹாபாக்களுக்கு கூட நின்று படை நடத்தி எப்படி நாம் அல்லாஹ்விட்ட ஒரு பணிதல் என்பதை காட்டி கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஸ்பத் குவத் பார்க்கறது எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுடைய ஷுஹூது செய்யறது எப்படி. பத்ர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கைப்பிடி மண் எழுனாங்க. சஹாபாக்களுக்கு எதிரிகள் மிகச்சி வந்துட்டு இருக்கிறான், கடுமையான போர் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைப்பிடி மண் எழுனாங்க. சயுஹ்ஸமுல் ஜம்உ வ யுவல்லூன துபுர் ஷாஹத்தில் லுஜூ. அந்த மண்ணை எப்படி எரிஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஷாஹத்தில் லுஜூ, இந்த முகங்கள் எல்லாம் கவிழ்ந்து விட்டன, அனைத்து முகங்களும் அடிபணிந்து விட்டன. ஷாஹத்தில் லுஜூ, ஒரு கைப்பிடி மண் எள்ளி எழுந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் வந்திருந்த 1000 பேர். இந்த மண்ணு ஒருத்தர் கண்ணுல நீங்க ஒரு கைப்பிடி மண்ணை ஓங்கி எரிந்தால், ஒருத்தர் நல்ல கண்ணை முழிச்சு பார்த்துருக்கிறான், மண்ணை வாரி அவன் கண்ணுல போட்டா எவ்வளவு கண்ணுல படும் மண்ணு, அந்த மாதிரி 1000 பேர் கண்ணையும் பட்டுச்சு. சஹாபாக்கள் கண் கூட பாக்குறாங்க. இந்த ஒரு கைப்பிடி மண்ணை அல்ல 1000 கைப்பிடி ஆக்கிட்டான். 1000 கைப்பிடி ஆக்கி அந்த மண்ணு போய் 1000 பேர் கண்ணுலயும் பட்டுச்சு. கண்ணு முழுசு மண்ணு. துடைக்கிறான், கீழே பாக்குறான், மேல பாக்குறான். என்ன கண்ணு முழுசு மண்ணு வந்து என்னத்துக்கு ஆகும் கட்சியில? அவன் அங்கிட்ட இங்கிட்ட அசைய முடியல அவனால. அது துடைக்கிறதுக்கு முன்னாடி ஏன் தெரிய மாட்டேது, போற புரியுது. தெரிஞ்சுங்களா? தடுமாறி போயிட்டாங்க அத்தனை பேருமே. சஹாபாக்கள் அறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கத்திரிக்காய் அறுத்த மாதிரி. அல்லாஹ் வெற்றி கொடுத்தான். இந்த காட்சியை சஹாபாக்கள் கூட இருந்து பாக்குறாங்க. என் ரசூல் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படியே வெறும் உஜூதுடைய பாடம் நடத்திட்டு இருந்தா அல்லாதான் மௌஜூது, அல்லாஹ் நாஃபி, அல்லாஹ் லாருன்னு பாடம் நடத்துறது ஒண்ணு. தேரி இருக்கு, அது மாஸ்டரும் கூட வந்து நின்று பழகி கொடுக்கணும். பை பள்ளிக்கூட போர்டில் வழங்க சொல்லுவாங்கல்ல பை, என்ன இது வந்து ஆசிடு, என்ன ஆசிடு வேறு, அசிட்டிக் ஆசிடு, இது அந்த ஆசிடு, யூரிக் ஆசிட், இது வந்து இது போட்டுன்னு இது ஊற்றினா இப்படி வரும் எல்லாம் சொல்லி காட்டுவாங்க. நீங்கள் போய் லேப் இருக்குது அங்கே போய் எல்லாம் செஞ்சுக்கிங்கன்னு விட்டா என்னத்துக்கு ஆகும்? லேபே வெடிச்சிடும். நீ எதையோ ஊற்ற அதுக்கு இதில் ஊற்றி அதில் ஊற்றி நினைச்சிங்களா டமால் சத்தம் வரும். இன்னத்துக்கு ஆகிறதுக்கு அது இல்லை. என்ன செய்வாருங்க, போர்டில் தியரி படித்து கொடுத்துருவார். அப்புறம் சார் என்ன செய்வார், நேராக லேபுக்கு கூட்டிகிட்டு போய் இதை எடுத்து இத்தனை சொட்டு தாம்பா ஒன்று இதில் பாருங்க, இது வெள்ளையாக இருக்குது, சிவப்பாக இருக்குது, விட்டுன புழுவாக இருக்குது பார்த்தீங்களா? இது காரணம் வந்து இது மிக்ஸ் ஆகுது, ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், இது நியூட்ரிக் அப்படி ஒன்றா சொல்கிறார் அவர். நைட்ரஜன், இது வந்து ஆக்சிஜன். விளக்கு கட்டுறாரா இல்லையா? அவரு செஞ்சு காட்டுறாரா இல்லையா? அவருக்கு இல்லை, நீயே செஞ்சு விட்டு போயிடுவாரா? கூட வந்து நின்று பயிற்சி கொடுக்குறார். அவங்க எல்லாம் விளங்கின பின்னாடி இப்ப அவன் மாஸ்டரா போய் எல்லாரும் சொல்லி கொடுக்குறான். பின்னாடி அவன் போய் மற்றவங்க சொல்லி கொடுக்குறான். அவன் ஆராய்ச்சியாளனா போயிடுறான். அதுக்கு மேல என்ன ஆராய்ச்சி பண்றான் அவன். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால உட்கார்ந்து லா மௌஜூத இல்லல்லாஹ், லா நாஃபிய ஃபில் வஜூதி இல்லல்லாஹ், லா லார ஃபில் வஜூதி இல்லல்லாஹ்,
அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. எப்பவுமே நிஸ்பத்து குவத்து பாருங்க, நாம சுயமா எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி காமிச்சாங்க. சொல்லி காமிச்சாங்க இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப வாங்க பிராக்டிக்கல் காட்டுறோம். அப்ப நீ நன்மை வருகிற பொழுது ஆப்பம் கொண்டு வந்தா தின்னுட்டு ஏப்பம் விடுற லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த ஆப்பத்திலிருந்து நமக்கு உதவி தேவை பூர்த்தி யாரும் இல்லை. இந்த இட்லியிலிருந்து தேவை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. சட்னியிலிருந்து தேவை பூர்த்தி செய்தவன் யாரும் இல்லை. எதிரிகள் வந்தா அங்கேயும் பார்க்கணும்ல. நஃபாலையும் நீ ஹக்க தரிசிக்கணும், லரர்லையும் ஹக்க தரிசிக்கணும் இல்ல. ரெண்டுலையும் மௌலாவை பார்க்கணும்ல. நஃபலை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்து நலர் உளுந்தடிச்சு ஓடுறதா? அப்படி வமினன் நாசி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின். மனிதர்களே சில பேர் இருப்பாரு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை ஓரத்துல வணங்குவாங்க. ஓரத்துல, அதாவது தொடுக்கிக்கிட்டு வணங்குறது இல்ல. வைன் அசாபத்தும் ஹைரன் இத்மா அன்னூபியா. ஏதாவது நல்லது கிடைச்சா வமினன் நாசி மை யஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின் வைன் அசாபு ஹைருன் இத்மா அன்னூபியா. நல்லதே கிடைச்சு வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நல்லா வச்சிருக்கானே. என் ரப்பு தாங்க, அல்லாஹ் தான். வா என்ன அல்லாஹ் கொடுக்குறான் எனக்கு எப்படி தெரியுங்களா? சந்தோஷம். வீட்டுல அத்தா இருக்கிறாங்க, எதை கேட்டாலும் பைக் கேட்டா வாங்கி தராரு, போன் கேட்டா வாங்கி தராரு, ட்ரெஸ் கேட்டா வாங்கி தராரு. காசு ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் தான். கொஞ்சம் எல்லாம் பிடிச்சி ஆரம்பிச்சான், அத்தை வேலையை விட்டு வந்து வீட்டுல உட்காந்துட்டாரு. இவர் பைக்கை வித்துட்டாரு, வாங்கி கொடுத்த பைக்கை வித்துட்டாரு. வெயின் அசாபஹு ஃபித்னத்துன், ஏதாவது சோதனைகள் இவனுக்கு வந்தால் இன்கலப அலா வஜ்ஹிஹி, முகம் குப்புற திரும்பி போய் விடுகிறான். அல்லாஹ் என்னை கை விட்டாங்க, அல்லாஹ் முந்தியெல்லாம் கிடையாது, அல்லாஹ் சக்தி இல்லைங்கிறான். ஹஸிர துனியா வல் ஆகிரா, உலகத்திலும் அவன் நஷ்டமடைந்து விட்டான், ஆகிரத்திலும் நஷ்டமடைந்து விட்டான். ذلك هو الخسران المبين, இது மிகப்பெரிய கைசேதமாக இருக்கும். விளஞ்சையில்லை. அப்ப மனிதர்களை சிலர் எப்படின்னு கேட்டா, நல்லது வரும்போது அல்லாஹ் 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 அல்லான்னு வரும், கெட்டது வந்துச்சுன்னா அல்லாஹ் தஆலாவை தூக்கி புறம் தள்ளி விடுவார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராக்டிக்கலா காட்டுறாங்க, பை யார் வந்தாலும் மௌலாவை ஷுஹூத் செய்யும். எதிரி வந்தா அங்கேயும் மௌலாவை பாரு, எதிரிகள் வந்தா நீ அங்கேயும் லா இலாஹ இல்லல்லாஹ். சாப்பாட்டுல துணிமணியில உனக்கு தேவையான கொடுத்தானே அதுல மட்டும் இல்ல, ட்ரெஸ் போட்டியா லா இலாஹ இல்லல்லாஹ், இது இருந்து என் தேவை குறிச்சு அல்லாஹ் தஆலா யாரும் இல்லை. சிரிச்சுக்கிட்டே லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ற. தண்ணி வந்தா லா இலாஹ இல்லல்லாஹ். ஜூஸ் வந்துச்சுன்னா லா இலாஹ இல்லல்லாஹ். ஜூஸ் நினைச்சா அல்லாஹ் கொடுத்துட்டான் பாருங்க. கைஃபியத்துல பயான்லாம் சேர நீ எதிரிக்கு வர்றான். இப்ப எங்க போச்சு லா இலாஹ இல்லல்லாஹ்? ஏப்பா தண்ணிக்கு உஜூது ஜூஸுக்கு உஜூது அல்லாஹ் கொடுத்தா, இந்த காஃபிர்களுக்கு உஜூது சைத்தான் கொடுத்தானே? யாரோ கொடுத்தா அவங்களுக்கு? அவங்களுக்கும் அல்லாஹ் தான் கொடுத்தான். காஃபிர்கள் இருந்து காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை, எதிரிகள் சூரத்துல காட்சி அளிப்பவன் யாரும் இல்லை. அந்த சூரத்திலையும் மௌலா தான் கொடுத்தான், அதையும் சூது செய்வாய் அப்படின்னு காட்டுறேன். பெருமானார் கூட்டிட்டு போனாங்க சஹாபாக்களவா, படை நடத்தி சென்றார்கள், படை தளபதியாக போனாங்க. சொல்லாச்சு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இதா ஜாஅகும் ஃபிஅத்துன், இதா லகீதும் ஃபிஅத்துன், எதிரிகளுடைய கூட்டத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், கூட்டம் கூட்டமா வர்றான், பார்ப்பீர்களானால் ஃபஸ்புது யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா லகீதும் ஃபிஅத்தன், எதிரிகளின் கூட்டத்தை பார்த்தீர்களானால் ஃபஸ்புது, ஸ்டெடியா நில்லுங்க, ஸ்டெடியா நில்லுங்க. வذ்குருல்லாஹ கஸீரா, அல்லாஹ்வை ரொம்ப அதிகம் நினைவு கூறுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற்றவர்களாகிறீர்கள். வذ்குருல்லாஹ கஸீரன், அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்க. இவன் சொல்லக்கூடிய திக்ர் என்ன? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், லா இலாஹா இல்லல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். அஞ்சாவது திக்ர் கிடையாது. வேற என்ன திக்ர் இருக்கு? இல்ல சதிக்க வேண்டாம் கூட. ஜி இவங்க சொல்லக்கூடிய திக்ர், இதை தவிர வேற திக்ர் இல்லை. அப்படி என்ன செய்யணும் கேட்டா, இவங்க போருக்கு போகும்போது எல்லாரும் ஆளுக்கு ஒரு தஸ்பீஹ் மிஷின் கொண்டு செல்லுங்கள், தஸ்பீஹ் மணியை கொண்டு செல்லுங்கள், எல்லாம் ஜோப்ல வச்சுக்கணும். போயிட்டே இருக்கணும். எதிரி வந்தானா டக்கு நின்றணும், நின்று எட்ரா தஸ்பீஹ் மிஷின் அப்படியா, சுப்ஹானல்லாஹ் 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 சுப்ஹானல்லாஹ், அப்படியே அர்த்தம் இருக்கு. எதிரிகளை கண்டவுடன் நீங்க அல்லாஹ்வை மிக அதிகம் திக்ர் செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர். இந்த திக்ர் செய்ய சொன்னாங்க. லா இலாஹா இல்லல்லாஹ், இந்த திக்ர் செய்ய சொன்னாங்க.
இந்த திக்ர் செய்யணும் அல்லா ஜல்ல ஷானு. ஜி வா வா வா. எதிரி வந்தான் ஷுஹூது செய் மௌலா. அங்க யார் இருக்கா பார். அங்கேயும் மௌலா தான் வந்திருக்கிறான் அல்லா ஜல்ல ஷானு. அங்கேயும் ஷுஹூது செய் ஜி மௌலாவை பாருங்க. அதே மாதிரி நீ வந்துரு அங்கே அவர்களுக்கு எதிராக மௌலா விட்டுரு. அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம். எதிரிகளுக்கு எதிராக ரப்பே நான் நகர்ந்து கொண்டேன், உன்னையே ஆக்கி விட்டேன். சுத்தமா நகர்ந்துரு. அல்லாஹும்ம இன்னா நஜஅலுக, உன்னை நாங்கள் நிறுத்தி விட்டோம், ஃபீ நுஹூரிஹிம், எதிரிகளுக்கு எதிர்ப்பதற்கு சண்டையிடுவதற்காக வேண்டி நாங்கள் நகர்ந்து கொண்டோம், உன்னை நிறுத்தி விட்டோம். எப்படி தன்னை காலி பண்ண சொல்லி தராங்க பாருங்க. பாத்தி பார உஜுது அதமா போயிரு, மாலூமு பன் இல்லாம போயிடு. அவன் பார்த்துக்குவான். ஜஅலுக ஃபீ நுஹூரிஹிம் பார், வந்தார்களே அவர்களே மௌலாவை ஷுஹூது செய். அங்க இந்த சூரத்துல வந்திருக்கக்கூடியவன் யாரும் இல்லை. எடு இப்ப வாழை விட்டு. ஏன்னா இங்க அல்லாஹ்வுடைய ஹுக்கும் என்ன சொன்னது? வகாத்திலுஹும் வக்துலுஹும் வக்துல் முஷ்ரிகீன் ஹைசு வஜத்துமு. வக்துல் முஷ்ரிகீன் அது காஃபத்தன். இன்னொரு இடத்துல வக்துலு ஃபௌக்கல் ஃபௌக்கர் ரிகாபா வத்ரிபூஹும் ஃபௌக்கல் ஆனா கழுத்துக்கிட்ட போடு, கரெக்டா போடு. சொல்லித்தர பாருங்க. போடுற போடு எங்க போடு. இதா லகீத்துமுல் லதீன கஃபரு வதர்பர் ரிகாப், கழுத்துக்கிட்ட கரெக்டா போடு, துண்டாகிரு விடாத. வக்துலுஹும் ஹைது ஸகிஃப்துமுஹும் இதா லகீத்துமுல் லதீன கஃபரு வதர்பர் ரிகாப், போடு கழுத்துக்கிட்ட போடு. ஃபௌக்கல் ஆனாக்னு வருதுல. வைதா எங்க பை வா இலா இலா இல்லல்லா ஃபத்ரிபு வைதா சவுல்கி ஃபீ குலூபில் கஃபரு ருஅப ஃபத்ரிபு ஃபௌக்கல் ஆனாக் வத்ரிபு மின்ஹும் குல்ல பனான். ஒவ்வொரு பனான் சொன்னா நகத்துடைய துண்டு. வத்ரிபு குல்ல பனான், ஒவ்வொரு கைகளின் ஒவ்வொரு நுனியை வெட்டு. போடு கழுத்துக்கிட்ட போடு, போடு உரியா போடு. மாட்டின கைகள் துண்டு துண்டா வெட்டு விடாத. அந்த சூரத்து ஏன் சூரத்தான். இப்ப நான் தான் சொல்றேன் போடுன்னு சொல்றேன். போடு. நான் ஒன்னு சோதிக்குதான் வந்திருக்கிறேன். நீ என்னை பாக்குறையா பயந்து நடுங்கி ஓடுறையான்னு பாக்குறேன். நீங்க சூது சரியா பயந்து நடுங்கி ஓடுறையான்னு பார்க்கதான் வந்திருக்கிறேன். பிடிச்ச இடத்துல விட்டு, கண்ட இடத்துல கொல்லு. உன்னை அடிக்க வந்தான்ல பயந்து ஓடாத. நீ தேடி போய் கொல்லணும் அவசியம் கிடையாது. உன்னை அடிக்க வந்துட்டான் என் எதிரிகளை. அப்படி எதிரிகளை கண்ட பின்பு திரும்பி ஓடன அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நீ ஆளாயிருவ. யார் எதிரிகளை கண்ட பின்பு புறமுதுகிட்டு ஓடுறாங்களோ அல்லாஹ் தஆலா கோபத்துக்கு ஆளாயிருவாங்க. மயுவல்லிஹிம் யௌமைதின் துபரஹு இல்லா முத்தஹர்ரிஃபன் லிகிதாலின் முத்தஹய்யிஸன் இலா ஃபியத்தின் ஃபகத் பாஅ பிகலபின் மினல்லாஹி வ மஅவாஹு ஜஹன்னம் பிஸல் மஸீர். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நீ ஆளாயிருவ. நீ ஒதுங்கி போய் நரகமா போய்டு. எதிரி வந்தா நெஞ்ச நிமித்தி உள்ள போ. ஏன் ரெண்டுமே இல்லல் ஹுஸ்னைன், ரெண்டு ஹுஸ்னு தான். ஒன்னு நெஞ்சு பிளக்கப்பட்டு அல்லாஹ்ட்ட போய் சேரணும். நெஞ்ச நிமித்தி போ, முதுகுல அடிபடக்கூடாது. உனக்கு நெஞ்சில் தாங்க வேண்டிய அம்புகளை துப்பாக்கி குண்டுகளை நெஞ்சில வாங்கிக்கிறதுல இல்லையா? அவனை இல்லாமல் ஆக்கு, அடிச்சு ஓட்டி அவனை ஓ யாரு கிளப்பி விடுறாங்க. அல்லா ஜல்ல ஷானஹு பெருமான சொல்ல இங்க உட்காந்து அறிவுரைகள் சொல்லி நீங்க போய் சண்டை போடுங்கன்னு சொல்லல. அவர்களும் நெஞ்சை நிமித்தி போயிட்டாங்க. அனநபியுலா கதி, நான் அல்லாஹ்வின் நபி, இது பொய் அல்ல. அனபுன அப்துல் முத்தலிப், முத்தலிபின் மகன், முத்தலிபுடைய பேரன் நான். வாப்பாக்கா பாத்திரலாம் முன்னாடி போய் நின்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாரும் ஓடனாங்க, பெருமான ஓடல. மண் எடுத்தாங்க. ஷாஹத்தில் உஜூ, முகங்கள் அனைத்தும் கவிழ்ந்து விட்டன, அனைத்தும் காணாமல் போய்விட்டன. கபஹத், எல்லாரும் இல்லாமல் போய்விட்டன அனைத்து முகங்களும். என்ன சொன்னாங்க? என்ன சொல்லி கொடுத்தாங்க? முகங்கள்னா கோடிக்கணக்கான முகங்கள், அத்தனை சூரத்து ஷக்கல் தான். இந்த சூரத்து ஷக்கலை பார்த்து நாங்க பயப்படவே இல்லை. வா 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 இவெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி மண்ணை வாரி தூவி போட்டாங்க. இது அதாம இந்த முகங்கள்லாம் சொல்ற மாசிவல்லாவுடைய சிருஷ்டிகள் அத்தனை உஜூஹும்
இந்த எல்லா உஜூஹ் இருக்குல்ல, பாத்திலுடைய உஜூஹ் எல்லாமே அழிந்து போகக்கூடிய ஹாலிக், அழிந்து போகக்கூடிய உஜூஹ். ஒரே வஜ்ஹு தான், அந்த ஒரு வஜ்ஹு அல்லாஹ்வுடைய வஜ்ஹு இருக்கு, அது மட்டும் தான் இருக்கக்கூடிய. அல்லாஹ் சொன்னா வ அனத்தில் உஜூஹு லில் ஹய்யில் கய்யூம். அனைத்து முகங்களும், அனைத்து சிருஷ்டிகள்னு அர்த்தம். முகங்கள்லாம் முகம் மட்டும் இல்ல, ஆடு மாடு மனுஷன் மரம் செடி கொடி சூரியன் சந்திரன் எல்லாமே உஜூஹ் என்பது எல்லா சூரத்து ஷக்கல்னு அர்த்தம். எல்லா சூரத்து ஷக்கலும் பணிந்து விட்டது, கவிழ்ந்து விட்டது. யாருக்கு முன்னாடி? ஹய்யுல் கய்யூம் ஆகிய அல்லாஹ்வுக்கு முன்னாடி. ஐயூம்னா யாருங்க? காயிம் பி நஃப்ஸிஹி வ முகவ்விமுன் லி கைரிஹி. தன் தானே இருந்து தன் அல்லாதவைகளை காண்பித்துக் கொண்டிருப்பவனுக்கு பேர் என்னங்க? கையூம், முகவ்விம். அப்புறம் என்ன? சுய உஜூத் உடையவன், தன் உஜூதில் தானும் நிலை பெற்றிருந்து மற்றவர்களையும் காட்டக்கூடியவன் பேர். ஹையினா யாருங்க? எல்லா சிஃபாத்துகளையும் அதை வெளிப்படுத்தக்கூடியவன் அர்த்தம். எல்லா சிஃபாத்துகளுடைய இல்ம், இராதா, குத்ரத், சமாத், பசாரத், கலாம், இத்தனை சிஃபத்துகளுடைய சேகரத்துக்கு பேர் என்னங்க? ஹயாத். அப்ப ஹய்யுல் கய்யூம் என்ன? சாஹிபுல் உஜூதி வ சிஃபாத்துன்னு அர்த்தம். உஜூதி சிஃபாத்தை உடையவன் அர்த்தம். சிருஷ்டிகளை தானே காயமாக நிலைத்திருக்க செய்து அவைகள் ஹயாத்தை சிஃபாத்துகளை வெளிப்படுத்தி கொண்டிருப்பவன் அர்த்தம். அவனுக்கு முன்னால் எல்லா முகங்களும் தாழ்ந்து விட்டன, எஹ்தியாஜ் ஆகிவிட்டன, அவனுக்கு முன்னால் கவிழ்ந்து விட்டன. வானத்தில் உஜூஹுல் ஹய்யில் கய்யூம். எல்லா முகங்களும் கவிழ்ந்துருச்சு. ஏன்னா அவன்கிட்ட போய் கையேந்தி நிக்குது. இப்ப உஜூதுக்கு அவன்கிட்ட தான் கெஞ்ச முடியும், ஹயாத் இல்முக்கு அவன்கிட்ட தான் கெஞ்ச முடியும். அப்ப இந்த சிருஷ்டிகளை அதமாக்கிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே வார்த்தை ஷாஹத்தில் உஜூ, ஷாஹத்தில் உஜூன்னு எரிஞ்சாங்க பாருங்க. இந்த சூரத்தை அதமாக ஆக்கி அல்லாஹ் மௌஜூதாக்கி எரிஞ்சாங்க. இந்த ஒரு கைப்பிடி மண்ணை அல்லாஹ் எத்தனை பேர் இருந்தாங்களோ அத்தனை கைப்பிடியா மாத்திட்டான் அல்லாஹ். ஏன்? என்ன காரணம்? என்ன ஹகீகத்து? சூரத்து இங்க இருக்கு, எங்க இருக்கு? ஒரு கைப்பிடி மண்ணில் ஒரு சூரத்து இருக்கு. இந்த சூரத்தை காட்டக்கூடிய உஜூது எல்லா இடத்தையும் நிறைஞ்சிருக்குது. செல்வம் அத்தனை வஸ்துக்களையும் இருக்குது. இப்ப இதை இது எங்க இருந்துச்சு? அல்லாஹ்வுடைய இல்முல இருந்துச்சு. இல்முல இருந்து அல்லாஹ் தஆலா உஜூதுல கனெக்ஷன் பண்ணோன்னு வெளியே காட்சி இருக்கு. அவ்வளவுதானமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. அப்படியே இது எல்லாமே அதம் தான் ரப்பே. இந்த சூரத்தை பல ஆயிரமா காட்டு. ஷாஹத்தில் உஜூ, பெருமானார் சொன்ன வார்த்தை ஷாஹத்தில் உஜூ. அல்லாஹ் குர்ஆன்ல வானத்தில் உஜூ ரெண்டு அர்த்தம் உண்டு. பணிந்து விட்டன, அல்லாஹ்வின் முன்னால் தன்னை இல்லாமல் ஆக்கி விட்டன, கேவலப்பட்டு விட்டன அனைத்து சிருஷ்டிகள். வானத்தில் உஜூஹுல் ஹய்யுல் கய்யூம் குர்ஆன்ல சொன்னாங்க. பெருமானார் என்ன சொன்னாங்க? ஷாஹத்தில் உஜூ, ஷாஹத்தில் உஜூன்னு இருந்தாங்க. 1000 பேர் கண்ணிலையுமே பட்டுச்சு. எல்லாம் அப்படியே உள்தான் வெற்றி கொடுத்தோம். அப்ப சஹாபாக்கள் பாக்குறாங்க உஜூதுடைய கமால் என்னங்க? ஒன்னு 1000-மா காட்டுது, ஒன்ன மல்டிஃபை பண்ணி 10,000-மா காட்டக்கூடிய சக்தி எதுல இருக்குங்க? உஜூதுல இருக்குது. ஒரு நொடியில இல்லாமல் ஆக்கும், ஒரு நொடியில மீண்டும் கொண்டு வரக்கூடிய ஆற்றல் எங்க இருக்குங்க? உஜூது ஆக்கள் இருக்குன்னு பெருமாள் நிரூபிச்சு காமிச்சாங்க சஹாபாக்கள் முடி வச்சு. எங்க இருந்து வந்துச்சுங்க அது மண்ணு? இவ்வளவு மண்ணு எப்படி அவ்வளவு மண்ணாங்க ஆச்சு? ஒரு போர்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் சொன்னாங்க தண்ணி இல்லை குடிக்கண்டா. பெருமா என்ன இருக்குன்னு கொண்டு வாங்கம்மா. ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் தான் சரியா ரசூலுல்லாஹ் இருக்கு, கொண்டுதான் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்தாங்க. பெருமானார் சொன்னாங்க புனித விரல்களை எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. விரல எல்லாம் வச்சுக்கிட்டாங்க. வச்சுக்கிட்டா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விரல் சந்துகளும் தண்ணி ஊத்துது. அப்படியே ஊத்து. எல்லாரும் குடிச்சாங்க. அத்தனை போர் வீரர்களுக்கும் அவ்வளவு பேருக்கும் தண்ணி கிடைச்சு. உஜூது ஒன்னு 1 கோடியா காட்டும். ஒரு போர்ல சஹாபாக்கள் தண்ணி கிணத்துல இருந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. எத்தனை ஒரு வாளி தான் வருது, தண்ணி கீழே போயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் ஊர்னா இன்னொரு வாளி வருது. இப்படி ஆயிடுச்சு. பெருமான் தண்ணி எடுத்து அதில் தன்னுடைய புனிதமிகு உமிழ் நீர் தலை விட்டு இப்ப தண்ணி உள்ள ஊத்துங்கட்டான். ஊத்திட்டான். தண்ணி பொங்கி வந்துருச்சு. இன்ன வரைக்கும் அந்த தண்ணி வத்தல. தண்ணி இன்ன வரைக்கும். நாங்க போன வாட்டி உம்ராக்கு போயிருந்த போது கூட்டி போய் காமிச்சாங்க. இது பெருமானா அது எழுதி போட்டிருக்காங்க. பெருமானா சொன்ன புனிதமிகு உமிழ் நீர் உமிழ்ந்த கிணறு. அந்த கிணறுல இன்னும் அதே மாதிரி பழைய மாதிரி கிணறாக இருக்கிறது. அதுல வாளி இருக்குது. அந்த உருளை போட்டிருக்காங்க, வாளி இருக்கு. அந்த உருளையில் நாங்களும் தண்ணி இறைச்சி
அந்த தண்ணி எல்லாரும் குடிச்சோம். அதுல எழுதியே போட்டிருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமிகு உமிழ் நீர் பட்ட தண்ணீர் அப்படின்னு. அங்க போய் பாட்டி அந்த தண்ணி கிணறு அப்படியே இருக்கு, வரம்பு கட்டி கிணறு ஆழமா இருந்துச்சு. கயிறை உள்ள விட்டு வாளியில இறைச்சி குடிக்கிறாங்க எல்லாரும். புகாரியுடைய ஹதீஸ். பெருமானுடைய விரல்கள் தண்ணி ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. உஜூத் இருக்கேமா விளைஞ்சிங்களா, ஒரு நொடியில பல கோடியும் காட்டலாம், அடுத்த நொடி அந்த பல கோடி இல்லாமல் ஆக்கலாம். ஏன் கனெக்ஷன் தான் இங்க. சூரத்து இருக்கும், உஜூத் இருக்குது, சூரத்து இல்முல் இருக்கு, கனெக்ஷன் பண்ணா காட்டும், இல்லாம உடனே இல்லாம போயிடும். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தமு வஸஃபாதி ஆயதன வஅர்சல்னா அலைஹிம் தூஃபான வல் ஜராத வல் கும்மல வஸஃபாதி அர்சல்னா அலைஹிம் தூஃபான வல் ஜராத். ஜராத் என்ன? வெட்டுக்கிளி. கும்மல்னா பேன், ஸஃபாதினா தவளை. இதை கொண்டு அவர்களை பக்கம் அனுப்பி வைத்தோம். வெட்டுக்கிளி வஞ்சான். எப்படி வந்துச்சு? 1 2 கிடையாது, கோடி கோடி வெட்டுக்கிளிகள். ஒரு வீட்டுக்குள்ள போனா வீட்டுல பாதி தூரம் வெட்டுக்கிளி தான் நிக்குது. அது நீந்தி தான் போகணும், எல்லாம் உயிரோடு இருக்குது. ஆண் வாயத்தோட கொட்டாக்கிட்டே விட்டா உள்ள அடைச்சிக்குது, மூட முடியல. மறுபடியும் சாப்பாடு எடுத்து வச்சா அதுல சாப்பாடு இவ்வளவு இருக்குது, வெட்டுக்கிளி அவ்வளவு இருக்குது. உள்ள கை விட்டு தான் சோத்து எடுக்கணும். எடுத்து வாயில் வச்சா 50 வெட்டுக்கிளி உள்ள போகுது. எப்படி இருக்கும் வெட்டுக்கிளி? மனுஷன் வாழ முடியுமா? ஒரு நாள் வாழ முடியுமா? ஒரு கூண்டை உனக்குன்னு செஞ்சு அது ஒரு 1000 வெட்டுக்கிளி உள்ள விட்டு உன்னை உட்கார வச்சிடலாம். என்ன வேதனையா இருக்கும்? இப்படி உள்ள உட்கார முடியுமா நம்மளால? அந்த மாதிரி கோடி கோடி வெட்டிக்கிளி. உடனே ஃபிரௌனுக்கு, மூசா மன்னிச்சுக்குங்க, தெரியாம செஞ்சிட்டோம், இனிமேல் நாங்கள் ஈமான் கொண்டுறோம், நீங்க சொன்னா ஈமான் கொண்டுறோம், நாங்கள் இது வெட்டுக்கிளி போக சொல்லுங்க, ஈமான் கொண்டுறோம். அல்லாஹ் துவா செஞ்சாங்க, அத்தனை காணாம போச்சு. எங்க இருந்தோ வரல பை, அது இருந்த இடத்துல அப்படி காட்டினா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உஜூதுடைய கமால் அது. அடுத்து கும்மல் பேன் வந்துச்சு. எங்க இருந்து அவ்வளவு பேன்? அவள் உற்பத்தியே புள்ள பெத்து வந்துச்சு. அப்படி இல்லை, அல்லாஹ் உண்டாகுன்னு சொன்னா, குன்னுன்னு சொன்னா கோடிக்கணக்கான பேன்கள். தலையில ஒவ்வொரு தலையிலும் தொப்பி போட்ட மாதிரி பேன் நிக்குது, முடம் முடிச்சு நிக்குது. கண்ணுல அவ்வளோ, வாயில அவ்வளோ, காதுக்குள்ள உள்ள ஃபுல்லா. எத்தனை நோண்டி எடுப்ப? போகாத இடம் இல்லை, எல்லாம் மேல இருந்து கீழே வரைக்கும். கால் வச்சா பேன்ல தான் கால் வச்சு சட்டக் சட்டக் எல்லாம் கண்ணு மட்டும் கரும்பு எல்லாம் கடிச்சிட்டு கிடக்கு. அம்மாடி, வாய்க்குள்ள 500 பேன், மூக்குல 250 பேர் உள்ள தும்முடா தும்மி. அதுக்குள்ள எப்படி இருக்கு? அந்த மாதிரி சோதனை கற்பனை செஞ்சு பார்க்க முடியுது நம்மளால. அவ்வளவு பேன் எங்க இருந்து வந்துச்சு? அவ்வளவு பேனு. ஒரு பேனு அடுத்த பேனை புள்ள பெத்து, அதுக்கு அடுத்த பேனை புள்ள பெத்து. எப்ப வர்றது? அல்லாஹ் குன்னுன்னா வந்துருச்சு பாய். இதுதான் கமாலாத்தே உஜூதுங்கிறது. ஒரு நொடி நேரம் தான் அல்லாஹ் தஆலா உஜூத் எங்கேயும் இருக்கு பாய், அதை காட்டக்கூடிய உஜூத் எங்கேயும் இருக்கு. இப்ப சூரத்து அல்லாஹ்வுடைய இல்முல இருக்கு, காட்டுன்னா உடனே காட்டிடும். அதை போன்னு சொன்ன அல்லாஹ் தஆலா மறுபடியும் ஃபிரௌன் கெஞ்சனா, மூசா துவா செஞ்சாங்க. அல்லாஹ் போன்னு சொன்னா அடுத்த நிமிஷம் காணும், எல்லாம் காண போச்சு. திரும்ப அநியாயம் அதிகமா பண்ணான் அல்லாஹ். இப்ப தவக்காலை அனுப்பிச்சு விட்டான். ஒவ்வொரு தவக்கலையும் இவ்வளவு பெருசு இருக்கு, சப் சப் தப்புன்னு தாவுது வாய்க்குள்ள. இதை இழுத்து வாயில் வெளியே போட்டு இன்னொரு தவக்கல் உள்ள பூந்துருது. மூக்குல 2 தவக்கலை, காதுல 2 தவக்கலை, தலையில 2, கண்ணு 2 பிடுங்கிட்டு இருக்குது. சட்டைக்குள்ள 3, ஜட்டிக்குள்ள 8. எப்படி இருக்கும்? அல்லாஹ் அக்பர். நினைச்சுங்களா? ஆடாடாடாடாடா. நீ எங்க பார்த்தாலும் தவக்கலை இல்லாத இடமே கிடையாது. ஃபிரௌன் கதறான், மூசா தாங்க. ஃபிரௌன் அரண்மனை முழுசா அதுதான் இருக்கு. இப்படி கூட்டி நவத்துக்குள்ள அங்க 250 தவக்கலை வந்து இந்த கூட்டி நவத்துக்குள்ள எங்க படுக்க முடியாது? தவக்கலை மேல தான் படுக்கணும். அது எப்படி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கடுமையான வேதனையா இருக்குண்டு. இந்த வீட்டுல ஒரு 2000 தவக்கலை குட்டி ஒன்று நடுவில் விட்டுறது, எல்லாம் சமக்கும் மேல தாவுது. எப்படி இருக்கும்? நீ வாழ முடியுமா? நம்மள சாப்பிட முடியுமா? அதை அடுத்த நிமிஷம் மூசா துவா செஞ்சாங்க, டக்குன்னு காணாம போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாமே தாண்டி கடலுக்கு போச்சுன்னு சொல்ல, காணாம போயிடுச்சு எல்லாமே. இந்த கமால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு நேரடியாக பிராக்டிகலாக செஞ்சு காட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? வாங்க இங்க பாருங்க. ஷாஹத்தில் உஜூ. உஜூல என்ன? பூரா காயினாத்துல எத்தனை சூரத்துக்கு
இந்த சூரத்துகள் எல்லாம் அதம் தான். இப்ப பாருங்க, ஒரு சூரத்தை அல்லாஹ் பல ஆயிரம் சூரத்தா காட்டுறான் பாருங்க. போட்ட உடனே அது அத்தனை ஆயிரம் சூரத்தா மாறிடுச்சு. அப்படி இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை இந்த வார்த்தையை பயன்படுத்திக்கிறாங்க. எதிரிகளை மண்ணை கவ்வ செய்யக்கூடிய வார்த்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே வார்த்தையை 3 முறை பயன்படுத்திருக்காங்க. அலைஞ்சுங்களா? ஒரு முறை ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி மக்காவில் முஸ்னத் அஹமது வரக்கூடிய ஹதீஸ். முஷ்ரிக்கீன்கள் ரொம்ப தொல்லை கொடுத்தானு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க, முஸ்னத் அஹமது வரக்கூடிய ஹதீஸ். அப்போ எதிரிகளுடைய ஒரு கூட்டம், இன்னல் ஜமாஅத்து மின் சாதத்து ருஸா மின் குரைஷ் இஜ்தமஉ ஃபி ஹுஜரின் ஃபதஆகது பில்லாத்தி வல் உஸ்ஸா வ மனாத்தி ஸாலிஸத்தல் உக்ரா லவ் கத் ரஅய்னா முஹம்மதன் லகத் கும்னா இலைஹி கியாம ரஜுலின் வாஹிதின் ஃபலம் நுஃபாரிகு ஹத்தா நக்துலுஹு. எல்லாரும் சேர்ந்து அவங்க லாத்து உஸ்ஸாவின் சத்தியம் பண்ணிட்டாங்க. குறைஷுடைய முக்கிய தலைவர்கள் 50 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு முறை. இப்போ நம்ம உட்காந்துக்குவோம் காபத்துல்லாவில், எல்லாம் சுற்றி உட்காந்துக்குவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ காபா கிட்ட வருவாங்களோ, கும்னா கியாம ரஜுலின் வாஹிதின், ஒரே மனிதன் எந்திரிப்பது மாதிரி 50 பேர் ஒரே டைம்ல எந்திரிக்கணும். அப்படியே அவர் மேல பாயணும், துண்டு துண்டா வெட்டிடும். யாரு வெட்டினாங்கன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. இந்த நபர் வெட்டினாருன்னா அவரை பழி வாங்குவாங்களே, மற்ற கூட்டத்தாரெல்லாம் அவங்க ஆதரவாளர்கள்லாம் பழி வாங்குவாங்க. 50 பேர் சேர்ந்து ஒரே வெட்டு என்று முடிவு செய்தார்கள். ஃபஅக்பலத் இப்னத்துஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தப்கி ஹத்தா தக்ரத் அலா ரசூலில்லாஹ். இது கேள்விப்பட்டு ஃபாத்திமா அழுதுகிட்டே ரசூலுல்லாஹ் வந்தாங்க. ஃபகர்த் ஹாஉலாஇல் மலஉ மின் குரைஷின் கத் தஆகது அலைக லவ் கத் ரஅவுக, உங்களை பார்த்தவுடன் லகத் காமு இலைக ஃபகதலூக், உங்கள் பக்கம் எழுந்து அத்தனையும் கொன்னுறதுன்னு முடிவு பண்ணி உட்காந்துருக்காங்க யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றாங்க. முஸ்னத் அஹ்மத் வரக்கூடிய ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரிவாயத் செய்றாங்க. ஃபகால யா புனைய அரினி ஒது, மகளை கவலைப்படாங்க, ஒது செய்ய டப்பா எடுத்துருவாங்க, ஒது செய்கிற டப்பாவை கொண்டு வந்தாங்க, ஒது செஞ்சாங்க. பார்த்தா வல்ல தும்ம தஹல அலைஹி மின் மஸ்ஜித், நேரா அவங்க இருக்கிறதுக்கே போறாங்க. பலம்மா ரஅவுஹு, பெருமானை பார்த்தவுடன் காலு சொன்னால் ஹா ஹூ ஹா, வந்தார் வந்தார், ஹா ஹுவதா, அவர் வந்து விட்டார், ஹா ஹுவதா வந்துட்டார் அவரு, எந்த பேசிக்கொண்டார். பார்த்த உடனே விளைஞ்சுங்களா, ஹா ஹுவதான்னு சொல்றாங்க. ஹஃபலு அபுசாரஹும், உங்கள் பார்வையில கீழே தாழ்த்தி கொண்டால் 50 பேரும். சகதத் அதுகானுஹும் ஃபி சுதூரிஹிம், அவருடைய நாடிக்குழி நெஞ்சிலே விழுந்து விட்டது. இப்படித்தான் எல்லாம் பெருமானார் கண் தூக்கி எஜமா வர்றாங்க, அவருடைய நாடிக்குழி நெஞ்சிலே விழுந்து விட்டது. கண்ணை தூக்கி பெருமானை பார்க்க முடியல. அது நூறு, அது என்ன ஜோதி அது. அவங்க நமக்காக வேண்டி அபூபக்கர் நாயகம் உமர் நாயகத்துக்காக வேண்டி மனுஷ பொருளில வர்றாங்க. அப்படியே அதனால உனக்கு யாருன்னு தெரியல. அவங்க வந்தா அவ்வளவுதான். யாரு தெரியுமா அவங்க? எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு சின்ன குழந்தை மாதிரி, அது மொட்டை பசங்கன்னு சொல்லுவாங்கல்ல, தாடி மீசை இல்லாத 13 வயசு பசங்க 12 வயசு பசங்க அந்த மாதிரி வந்தாங்களாம். அப்பாவியா இது பொரிச்ச கோழி கறி திங்கிறீங்களா, பொரிச்ச பீஃப் சாப்பிடுங்க, இல்லை வேணான்ட்டாங்க. ஏன் வேணாங்கிறீங்க? இஸ்ராயேலு எல்லாம் 13 வயசு ஒட்ட பசங்க. எங்க வந்திருக்கீங்க? லூத் நபியை பார்க்க போறோம். நேரா லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டிட்டு போறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் வச்சு காப்பாத்த இந்த நேரத்துல போய் வந்துட்டீங்களே, இந்த 3 பேர் என் வீட்டு தான் விருந்தாளி. எங்க வந்தீங்க? உங்க விருந்தாளியா வந்திருக்கா? விருந்தாளியாவா? என் வீட்டுக்கா? என் கூட்டத்தார் தெரியும்ல, இந்த மாதிரி பசங்க தான் பிடிச்சி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. வந்துடுறாங்க அவங்க எல்லாருமே. அல்லாவே ஆவா இல்லா ருக்குனின் ஷதீத், எனக்கு பாதுகாக்கிறதுக்கு பெரிய படைபலம் எதுவும் இல்லையே. அலைசலி ருக்குனின் ஷதீத், என்னை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லையே, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அழுகுறாங்க. இவங்க 3 பேரும் ஜிப்ரீல் மீகாயில் தெரியல அவங்களுக்கு. தெரிஞ்சுங்களா? சின்ன பையன் மாதிரி வந்திருக்கிறாங்க. அவனுங்கெல்லாம் அலமோதி உள்ள வர்றாங்க. கெஞ்சுறாங்க, போய்ப்பா விட்டுருப்பா, என் வீட்டுக்கு விருந்தாலே வந்திருக்காப்பா, என் வீட்டுக்கு விருந்தாலே, அவங்களை போய் கொடுமைப்படுத்தாதீங்கப்பா, வேணா என் பொம்பளை பிள்ளைங்களை கல்யாணம் முடிச்சுறேன் உங்களுக்கு.
சொன்னாங்க ஹாஉலாஇ பனாத்திஹுன்ன அத்ஹரு லக்கும் வலா துஹ்ஸூனி ஃபீ லைஃபி வத்தகுல்லாஹ், அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள். கால் லக்கத் அலி என் வத்தகுல்லாஹ் வலா துஹ்ஸூனி ஃபீ லைஃபி, வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவங்க விஷயத்தை நீ கேவலப்படுத்தாதீங்க. என்ன பேசுவாங்க நீ? அலைஸ மின்கும் ரஜுலுன் ரஷீத், உங்களை அறிவுள்ள பையன் நேர்வழி பெற்ற ஒருத்தன் கூட இல்லையா? எல்லாரும் செஞ்சு நிற்கிறீங்களா படுவா பழுவா அப்படின்னு கேட்குறாங்க. யாரு? வஜாத் கௌமுஹு யுஹ்ரஊன இலைஹி மின் கபில் மின் கபில் கானூ யஅமலூன ஸய்யிஆத், இதற்கு முன்பு அவர்கள் தீய வேலைத்தான் செய்து கொண்டவர்களாக இருந்தார். வேலைஞ்சுங்களா? காலூ வந்த புதுசு வந்த உடனே வலம்மா ஜாத் ருசுலுனா லூத்தன், நம்முடைய 3 மலக்குகளும் லூத் நபி வீட்டில் வந்த பொழுது சி அபிஹிம், அவளுக்கு கண்டு அதிர்ச்சி அடைந்து விட்டார். லாக்கபிஹிம் சதுரன், நெஞ்செல்லாம் அவளுக்கு நடுநடுங்கி விட்டது. அதா யோமுன் அசீப், அல்லாஹூ மிக கடுமையான நாளா போயிருமே, எப்படி இவங்களை பாதுகாக்கிறது என்று அவர்கள் பயந்தார்கள். ஆச்சுங்களா? காலு, அதுக்கு அந்த மக்கள் சொன்னார்கள், லக்கது அலிம்த மாலனா ஃபி பனாதிக மின் ஹக்கின் வ இன்னக லதஅலமு மா நுரீத், உன் பொம்பளை பிள்ளை எனக்கு தேவையில்லை, எங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு தெரியுமில்ல, எங்க வேலை என்னன்னு தெரியுமில்ல, அதுதான் வந்தோம். லவ் அன்னலி பிக்கும் குவத்தன் அவ் ஆவி இலா ருக்குனின் ஷதீத், உங்களை அடக்குவதற்கு எனக்கு சக்தி இருக்க வேண்டுமே, பாதுகாக்கிறதுக்காண்டி எனக்கு யாரும் பலம் இருக்க வேண்டுமே, எனக்கு உடன் துணைப்படைகள் யாரும் இல்லையே அப்படின்னு. உடனே அது வரைக்கும் நடுங்கி போய் நிற்கிறாங்களா, இந்த 3 பேரும் பேச ஆரம்பிச்சாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் நபி அவர்களே, சொல்லுமா கண்ணு, என்னமா இன்னா ருசுலு ரப்பிக்க, ரப்புடைய ரசூல்மார்கள் நாங்கள்லாம். என் பேர் ஜிப்ரையில், மீகாயில், அவர் இஸ்ராயில். என்னது லை யஸிலு இலை, ஒரு காலம் கிட்ட வர மாட்டாங்க. ஃபஸ்ரி பி அஹ்லிக பி கித்இன் மினல் லைல் வலா யல்தஃபித் மின்கும் அஹத், பிள்ளைகள் மனைவி மக்கள்லாம் கூட்டு பின்வழியா அப்படி கிளம்பிருக்கு, நான் கவனிச்சு கிளம்பிட்டாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு தன்னுடைய ரூபத்தை என்னன்னு காமிச்சாங்க. அப்படி விரல்ல பூமிக்குள்ள விட்டாங்க. அம்மா வந்து முட்டைக்கு சட்டு உள்ள விடுவாங்க, உங்களுக்கு தோசை போட்டு சட்டு இப்படி 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 உள்ள விடுவாங்க பார்த்துருங்களா, அப்படியே விட்டு அப்படியே தூக்கி டப்புன்னு ஒரே புரட்டு. அந்த மாதிரி ரெக்கைய இப்படி 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 உள்ள விட்டு 7 ஊரு முத்தஃபிகாத்துன்னு 7 ஊர்கள், ஊர் பேர். அதன் தலைநகர் சதூம். மொத்தம் 7 நகரங்கள். இப்போ சென்னை, கோயம்புத்தூருங்கிற மாதிரி 7 நகரங்கள். மொத்தமா கையை உள்ள விட்டாங்க, அப்படியே தூக்கிட்டாங்க. தூக்கி திருப்பி ஒரே அடி சத்தக்குன்னு அடிச்சாங்க. அவ்வளவுதான், ஒரு அழுத்து தான். இன்னைக்கு அந்த இடம் இருக்கு, டெட் சீன்னு பேர் இருக்கு, சாக்கடல், வேற மௌத்து. அந்த கடல்ல இன்ன வரைக்கும் மீன்கள் வாழ முடியாது. அந்த மாதிரியான ஒரு கடலா இன்ன வரைக்கும் இருக்கு. அந்த ஒரே அழுத்து தான், ஒரே அழுத்தி உள்ள தள்ளி விட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய ரூபம் என்னங்கிறது யாருக்கு தெரியும்? அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக வேண்டி அவங்க சின்ன பிள்ளை மாதிரி சின்ன குழந்தைங்களை பழகிட்டு அன்பா பாசமா ஒருத்தட்டியா. அவங்க யாரு? ஜிப்ரீலுக்கே வாப்பா அவங்க தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் படிச்ச பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாரே யார் தான்? எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களே அதபாதான் வந்து நிற்பாங்க. அல்லாஹ் போய் ரசூலை கூட்டிட்டு வாங்க மேராஜுக்கு அனுப்பிச்சுட்டான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்க, ரசூலை தூங்கிட்டு இருக்காங்க. முடிச்சிருந்தா அல்லாஹ் கூப்பிட்டான்னு சொல்லலாம். தூங்கி எப்படி எழுப்புறதுன்னு தெரியல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கதவை தட்டலாமா, அதப்பு குறைச்சலா போயிடுமே, என்ன செய்யறது? மெதுவா ஓட்டை பிரிச்சுறாங்களாம். ஓட்ட பிரிக்க தேவையில்லை. எதப்பா உள்ள வந்து பெருமாள் ஸல்லல்லாஹு புனித பாதனையில முத்தமிட்டாங்கன்னு சொல்லி வார்த்தைகள். என்ன ஜிப்ரீல் வா 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 வா. ஜிப்ரீலே ரசூலுக்கு டிரைவர் தாங்க. புராக்க ஓட்டுறதுக்கு நல்லா அமைச்சுட்டாங்க. அவங்க தான் ஓட்டிட்டு போனாங்க. யாரு டிரைவிங்? அவங்க தான். யார் ரசூல் சாஹிப் புராக்ல வர்றாங்க, டிரைவிங் அவங்க தான். முன்னாடி போறாங்க, அவங்க ஓட்டிகிட்டே போறாங்க புராக் ஓட்டிக்கிட்டு. யாரு? ஜிப்ரீல். முதல் வானத்துக்கு போறாங்க. மலக்கள் ஜிப்ரீல் கேட்கறாங்க, யார் வந்திருக்கிறா அப்படின்னு. ரசூல்ல வந்திருக்கிறாங்க, அல்லாஹ்ட்ட அனுமதி வாங்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க. பதில் யார் சொல்றா? ரொம்ப உட்காந்து ஜிப்ரீல் தான் பதில் பேசிக்கிறாங்க. ஒவ்வொரு வானத்திலையும் மலக்குகள்கிட்ட பதில் பேசுறது யாருங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஒவ்வொரு வானத்திலையும் பதில் பேசிட்டு இவங்க அவங்க தான் ஓட்டிட்டு போறாங்க. அல்லாஹு அக்பர் கபீரா. அப்படியாப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஜமா வந்தாங்க. எல்லாருடைய கண்களும் கீழே தாழ்த்தி, எவன் கண்ணும் தூக்க உரிமை இல்லை. அந்த கண் எல்லார் கண்களும் கீழே தாழ்ந்து விட்டது. எல்லாருடைய சிக்கன நாடிகளும் நெஞ்சோடு சேர்ந்து விட்டது. வா சக்கதத் அஸ்கானு ஃபி சுதூரிஹிம்
வஅகரு லம் யதஹர்ரகு ஹௌஃபன், பயத்தினால் ஒருத்தன் அசைய கூட இல்லையா, விரல் கூட நம்ம இப்படி கல்லு மாதிரி சில மாதிரி ஆயிட்டாங்க. மஜாலிசியும் வலம் எர்ஃபஉ இலைஹி பஸரன் வலம் யகும் இலைஹி மின்ஹும் ரஜுல், ஒருத்தர் நிமிந்தும் பார்க்கல, ஒருத்தர் எந்திரிக்கவும் இல்லை. ஃபஅக்பல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காம அலா ருஊசிஹிம், நேரா வந்தாங்க, இப்படி பார்த்தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஅഖத கப்லத்தம் மின துராப், கீழ இருந்து மண்ணை எடுத்தாங்க. ஃபகால ஷாஹத்தில் லுஜூ, அனைத்து முகங்களும் அழிந்து போகட்டும், நாசமடையட்டும், இந்த முகத்தை தூக்கி எறிந்தார்கள், அவத்தனையும் தாழ்ந்து போகட்டும் என்று. சும்மா ஹஸபஹும் பிஹா ஃபமா அஸாப ரஜுலம் மின் தாலிகில் ஹஸாதன் இல்லா குத்தில யௌம பத்ரின் காஃபிரா, யாருடைய கண்ணிலெல்லாம் அந்த மண்ணு பட்டுச்சோ அவர்கள் அத்தனை பேரும் பத்ரிலே காஃபிராக கொல்லப்பட்டதை நான் பார்த்தேன். இப்னு அம்மா சொல்லுங்க, ரவாஹு அஹ்மத். இது எஜமா சாதாரண ஆள் நினைச்சீங்களா? யார் எங்க எஜமா? வா 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 வா, அகில உலகங்களுடைய சக்கரவர்த்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இருலோகத்தின் சக்கரவர்த்தி எஜமா, அவங்கள்ட்டே விளையாடுற நீ. அவங்க சின்ன பிள்ளை மாதிரி குழந்தைங்கள்ட்ட விளையாடுறதுனால அவங்களுக்கு அப்படிதான் நினைச்சுக்கிட்டேன்னு அர்த்தம். இப்ப சின்ன குழந்தை வராங்க, காசிம் வராரு, ஒரு வயசு, அவர் வந்து நாமளும் சின்ன குழந்தை ஆயிடுறோம்ல, நினைச்சிக்கலாம். பா 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 கா 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 அப்படிங்கிறாரு. அவர் நம்மளை ஏறி உட்காந்து சொல்லு மாமா மாமா, அவர் நம்ம சொல்லித்தர நம்ம கேட்கறோம்னு அர்த்தம். அதுக்கு இல்லை, அவர் சொல்லித்தராரு நம்ம கேட்கறோம்னு அர்த்தம் இல்லை பாய். உடனே அவர் கரண்ட் எடுத்து ஓய் பொழுதுன்னு அடிக்கிறார், அல்லா அப்படின்னு சுருண்டு வந்து அவர் சிரிக்கிறார். அடிச்ச உடனே மயங்கி கீழே வந்துடுறது, உடனே அவர் சந்தோஷம். இனிமேல் குதிரை ஏறி விளையாடுறாங்க, நம்ம மேலே ஏறி, அது நேரம் நம்ம குதிரை ஆயிட்டோம், அவங்க வந்து ராஜாவாயிட்டோம் அர்த்தமா. அது மாதிரி நம்மள மாதிரி குழந்தை பிள்ளைங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அல்லாஹ் பத்தி கத்துக் கொடுக்கறதுக்காக வேண்டி, அல்லாஹ் ரசூலுடைய இல்ம கத்துக் கொடுக்கறதுக்காக வேண்டி, அல்லாஹ்னா யார் ரசூல்னா யாருன்னு கத்துக் கொடுக்கறதுக்காக வேண்டி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்குங்களா மனித ரூபத்தை தாங்கி கொண்டு வந்தார்கள். எப்படி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சின்ன குழந்தை மாதிரி வந்தாங்களோ யார்கிட்ட, லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தில், அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித ரூபத்தை தாங்கிய வண்ணமாக நம்மிடத்திலே வந்தார்கள். அசல் அவங்க மனிதர் அல்ல, அவங்க அசல நூறு. அவங்க அந்த ஜாக்கும் மினல்லாஹி நூர், நூரே முஹம்மதி. அவங்க जब गंज खफी से नूर मख्फी निकला तो अल्लाह ने नाम है उसका मोहम्मद रखा. நூர் அவர்கள் பஷர் என்ற லிபாச, பஷருடைய ஆடையை, பஷருடைய போர்வையை போத்திக்கிட்டு வந்தாங்க. வா 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 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சுங்களா. இது வருது. ரெண்டாவது பத்ர்ல ஷாஹத்தில் உஜூன்னு போட்டாங்க. மூணாவது ஹுனைன் போர்ல அடைஞ்சுங்களா. ஹுனைன் போர்ல எல்லாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு விட்டு அத்தனை பேரும் ஓடிட்டாங்க. ஹுனைன் போர்ல ரசூலுல்லாஹ் கூட 4 சஹாபாக்கள் இருந்தாங்க. فقبض قبضة من تراب من الأرض ثم استقبل به وجوه فقال شاهت الوجوه என்று பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபமா இது ஹுனைன்ல ஃபமா خلقுல்லாஹி மின்ஹும் இன்சான் இல்லா மலா ஐனஹு துராபம் பிதில்கல் கப்லத்தி ஃபவல்லு முதுபிரீன். உடனே அவர் எல்லாரும் புறமுதுகிட்டு ஓடினார்கள். ஒரே ஒரு புடி கைப்பண் பெற்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா பாத்தீங்களா, இதை பிராக்டிக்கலா காட்டுறாங்க. ஷாஹத்தில் உஜூன்னு சொல்லி இவர் எல்லாம் அதம் தான் காமிச்சாங்களா இல்லையா? எரியும் போது என்ன உணவுல எரியுன்னு பாருங்க. நான் எரியல மோலா, நீ தான் எரிய வைக்கிற. இந்த கை என்ன கூவத்து இல்லை, உன் கூவத்தை கொண்டுதான் ஆடு ரப்பே, நான் ஆட முடியாது. நிஸ்பத் மேரி கூவத் தேரி हर फेल में मखलूक की निस्बत को कायम रखते हुए हकी कुव्वत को मलहूज रखना. ஒவ்வொரு செயல்களிலும் சிருஷ்டியின் சம்பந்தத்தை அறிபடுத்தியவனாக ஹக்குடைய குவத்தை கவனிப்பது அப்படின்ற உணர்வை ஏற்படுத்தி கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தூக்கி இப்படி போட்டாங்க. சஹாபாக்கள் விளங்கிட்டாங்க. இன்னும் அல்லாஹ் ஆயத்து இறக்கிட்டான். ஒமா ரமைத்த இது ரமைத்த வலாகின் அல்லாஹ் ரமா. எப்ப நீ உன்னை நவுத்திடுறியோ, நீ இல்லைன்னு ஆயிடுறியோ, நீ உன்னை இல்லைன்னு நீ ஆயிடுறியோ, அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தன் புறத்திலிருந்து வேலை செய்வான். நான் எரிஞ்சேன்னு எரிஞ்சா உன்னுடைய ரம்மி அந்த அளவுதான் வேலை செய்யுது. நான் இல்லைன்னு எரிஞ்சா அது அல்லாஹ்வுடைய ரம்மி, ரம்மியுல்லா. அது அல்லாஹ் எரிஞ்சது. அது எப்ப நீ உன்னை நவுத்திக்கிட்டியோ உனக்காண்டி அவன் வேலை செய்வான். விளைஞ்சுங்களா? நீ உன்னை நவுத்திட்டா உனக்காக வேண்டி அவன் வந்துருவான். கோகயா மை கோகயா மை கோகயா, நான் இல்லாமல் போய்விட்டேன், இல்லாமல் போய்விட்டேன், இல்லாமல் போய்விட்டேன், என்னை அழித்துக் கொண்டேன், என்னை இல்லாமல் ஆகிவிட்டேன்.
खो गया मैं खो गया मैं खो अब वही बातिन वही जाहिर हो गया என் உள்ளும் வெளியுமாக அவனே தான் ஆகிவிட்டான். அவனுடைய வார்த்தை வேற மாதிரி இருக்கும், நீ எரிஞ்சா வேற மாதிரி இருக்கும், மௌலா எரி வச்சா வேற மாதிரி இருக்கும். கோகயா மை கோகயா மை கோகயா. எஜமானு அவங்க பஷீர் எஜமானு தாங்க போயிட்டு வாங்க, வீட்டுக்கு போயிட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். தண்ணி கொடுமா. அவங்க முழிச்சு நைட்டு பழக்கம் இருக்காது. போயிட்டு வாங்க. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். ரொம்ப சந்தோஷம். ஸலவாத்து வந்து சொன்னதான் ஓதணுமா? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். கொஞ்சம் எனக்கு अब वही जाहिर वही बातिन वही जाहिर हो गया. என்ன சொன்னாங்கம்மா? கொஞ்சம் கேப் கிடைச்சாலும் ஸலவாத் ஓதினதில்லை. கொஞ்சம் டக்குன்னு ஆரம்பிச்சு விடணும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி. ஒரு சர்க்கார் நான் பயான் செஞ்சுட்டு இருந்தாங்க. டக்குன்னு ஒரு யாரோ கூப்பிட்டாங்களோ ஒரு வேலையை கொஞ்சம் உள்ளே போனாங்க. ஸலவாத் ஆரம்பிச்சாச்சு. மிஸ்கின் ஆரம்பிச்சுட்டேன் எல்லாம் ஓதுனாங்க. போயிட்டு வந்து கேட்டாங்க, எவ்வளோ நேரம் ஸலவாத் ஓதுனீங்க, யாருமா ஆரம்பிச்சதுன்னு கேட்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். மன் சன்ன சுன்னத்தன் ஃபில் இஸ்லாமி ஃபலஹு அஜ்ருஹு வ அஜ்ரு மன் அமில பிஹா. இஸ்லாத்தில் ஒரு நல்ல விளக்கத்தை யாரை ஆரம்பிச்சுட்டாங்களோ அதுக்கு அவர் செஞ்ச கூலியும் கிடைக்கும், மற்றவர்கள் செஞ்ச கூலியும் சேர்த்து அவருக்கு கிடைக்கின்றான். மற்றவர் செஞ்ச கூலியும் சேர்த்து அவருக்கு கிடைக்கின்றான். அப்போ நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னா ஒன்று சவாபம் சேர்த்து உங்களுக்கு கிடைக்குன்னாங்க சார். டக்குன்னு ஆரம்பிச்சிடும். நல்ல வேலைகளை பயப்பட விட ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஒரு கல்யாண மஜ்லிஸ் போய் உட்காடுறீங்க, போய் உட்காந்து ஈரோட்டில் கல்யாணம் போய் உட்காந்தோம். மாப்பிள்ளையும் வரல, பயானும் செய்யலை யாரும். நாங்கள் பயான் அனுமதி கேட்டால் பயான் சேர்க்குங்க, இந்த பள்ளியில் அனுமதி இல்லைன்றாங்க. நான் போய் சத்தமாக மைக்கு போட்டு ஸலவாத் ஆரம்பிச்சு. அதுக்கு எடுக்க முடியாது இல்லை யாரும் இல்லை. எல்லாரும் அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஸலவாத் சொல்லுங்க சத்தமா அப்படின்னு. யாரும் பேச முடியல. சத்தம் கத்துறான்னு கத்துறான். இல்லை கொய்யமையக்குன்னு பள்ளியாசில் உட்காந்து அதபு ஹிலாவை பேசிட்டு வந்துருக்காங்க. விளைஞ்சுங்களா? சத்தமாக ஸலவாத் எல்லா வேறு வழியே இல்லை, யாரும் பேசவும் இல்லை. கத்துறான்னு கத்துற வேண்டியது. யார் என்ன செய்யும்? இப்போ என்ன செய்யும்? நீ மைக்கு போடுங்க, பிடிங்கி பாரு இருக்குதாங்க. மைக்கு கொடுங்க, ஸலவாத் சொல்றீங்க, கேட்க முடியாது இல்லை. இப்போ பயான் செய்ய அனுமதி வாங்கணுமா? முத்தவலி செக்ரட்டரி அனுமதி வாங்கணுமா? எனக்கு வாழ்நாளில் பயான் கேட்கல, இங்கேருந்து பயான் கேட்டு சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு நினச்சியா அப்படின்னு அனுமதி இல்லைன்றாங்க சில பள்ளியாசில். போ வச்சுக்கோ. சத்தமாக ஸலவாத் ஆரம்பிச்சாச்சு, ஒருத்தரும் கேட்க முடியாது. ஆரம்பிச்சு விட்டு எங்கே போனாலும் இதே மாதிரி சொன்னாங்க. கோகயா மை கோகயா மை கோகயா அப் ஓஹி பாத்தின் ஓஹி ஜாஹிர் ஹோகயா. எப்ப நான் வந்து என்னை இழந்து விட்டேன், எப்ப நான் என்னை இழந்து விட்டேனோ என்னை உள்ரங்கமாகவும் வெளிரங்கமாகவும் அவனே தான் ஆகிவிட்டான். யாரு? என் மோலா ஆயிட்டான். எனக்கு உள்ளேயும் வெளியுமாக அவனே எனக்கு ஆயிட்டான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை எரிகிற போது சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என்னண்டு? இல்லைப்பா அலஞ்சா, நீ நவந்துக்கோ, நீ இல்லாமல் ஆயிரு, இது நாஃபிலார் கிடையாது, அவனை பிடிச்சிக்கோ, அவன் கூவத்தை கொண்டு எரி. அந்த கூவத்து கடுமையாக வேலை செய்யும். என்ன வேலை செய்யும் தெரியுமா? இந்த எரிந்து காண்பித்தார். அல்லாஹ் சொல்லிக்கிறார், ஒமா ரமைத்த இது ரமைத் வலாக்கின் அல்லாஹ் ரமா. அல்லாஹ் சஹாபாக்களுக்கு அந்த பயிற்சியை கொடுத்தாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்க சாவ ஒமா கத்துலகும் வலாக்கின் அல்லாஹ் கத்துலகும். இவங்க வெட்டினா அல்லாஹ் தான் வெட்டினான்ட்டான். பயிற்சி கற்றுக் கொடுத்தாங்க. ஒரு எப்படி நிஸ்பத்து கூத்து பயிற்சி என்ன, எப்படி பயிற்சி கொண்டுறது. நான் காலையில் வாக்கிங் போகும்போது கூட்டி போவாங்க, முறிதெல்லாம் கூட்டி போவாங்க. பாருமா, ஒரு கால் வைக்கும் போது அல்லாஹூ, அடுத்த கால் வைக்கும் போது அல்லாஹ், அல்லாஹூ அல்லாஹ், அல்லாஹூ அல்லாஹ், அல்லாஹூ, இதே கொண்டு வாங்க. கல்லை எடுத்து ஓதுவாங்க சர்க்கார். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். கல்லை வச்சிருப்பாங்க. தராவி தொழுது அந்த கல்லை தூக்கி கொட்டி, குர்ஆன் ஓதி முடிச்சவொன்னே கல்லை தூக்கி கொட்டி எண்ணுவோம். கல்லை எடுத்து எண்ணும். நிஸ்பத்து கூவத்து பாருங்கம்மா, எடுக்கிறது கூவத்து என்ன, வைக்கிறது கூவத்து என்ன. அந்த கல்லையில் மௌலா பாருங்க, ஷுஹூத் செய்யுங்க. ஷுஹூத் செஞ்சு ஒன்று வைங்க, எடுங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். அவங்களும் கூட உட்காந்து ஓதி பயிற்சி கொடுப்பாங்க. இந்த ஷேഖ்மானோட அல்லாஹ் ஷேഖ்மால கொடுத்ததே அதுதான். ஏன்னா இஸ்லாம் என்பது வெறும் தியரியை கொண்டு எதையும் தெரிஞ்சு கொள்ள முடியாது. தியரியை கொண்டு நீ அல்லாஹ் ரசூலுடைய பாடம் படிச்சு கொள்ள முடியாது.
வெறும் எழுத்துக்களை கொண்டு படித்து கொண்டு பாடங்களை கொண்டு குர்ஆன் ஹதீஸை விளங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இறக்கி தந்திருக்க தேவையில்லை. குர்ஆன் இறக்கியாச்சு, இந்த ஹதீஸ் ரெண்டு புகாரி முஸ்லீம் இறக்கியாச்சு, படிச்சு எல்லாரும் பெரிய பெரிய ஆலிம் சாவாயிருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கூட 63 வருட காலங்கள் வாழ்ந்து ஒவ்வொரு ஆயத்தையும் எப்படி அமல் செய்யணும்னு சொல்லி காமிச்சாங்க. பெருமானார் போயிட்டாங்க. இப்ப நம்மள குர்ஆன் இருக்கு, ஹதீஸ் இருக்கு, இதை வச்சு நீ அமல் செஞ்சுக்கோ, இதை வச்சு நீ பொழைச்சுக்கோ சொன்னா ஒரு காலம் மனுஷன் தேர முடியாது. அதுதான் அல்லாஹ் தஆலா பெருமானார் இருந்து இன்ன வரைக்கும் சங்கிலி தொடராக லட்சோப லட்ச ஷேகுமார் அமைச்சு வச்சு. அப்ப இந்த ஆயத்துக்கு எப்படி அமல் செய்யறது, இந்த ஹதீஸுக்கு எப்படி அமல் செய்யறது, இந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கிறது, இந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கிறது என்பதை பிராக்டிக்கலாக விளங்க வைப்பதற்கு தான் ஷேகுமார். இதேனா ஒரு காலம் அறிந்து கொள்ளவே முடியாது. ஒரு சாதாரண நீச்சலையே பேப்பரை புக்கை படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. புக் வைக்கிறான், நீச்சல் கற்றுக்கொள்ளுது அப்படின்னு புக் வைக்கிறான். அதை வாங்கி நல்லா 4 தடவைக்கு 5 தடவை படிச்சுட்டு டபால்னு கொடுத்தான் கடல்ல. குடிக்கும் போது என்ன செஞ்சிடணும், நம்ம போன் பண்ணிடணும் ஆம்புலன்ஸுக்கு. பேப்பர்ல கரை ஒதுங்கியது சார், அவன் தான் புக்கை 8 வாட்டி படிச்சானே, கரைச்சியே குடிச்சிட்டானே, அது முடியாது. ஏற்கனவே நீச்சல் கத்திருப்பாரே ஒருத்தர், அவரு உன்னை கூட கூட்டி போய் கூட நின்று கையை இப்படி ஆட்டு, காலை இப்படி ஆட்டு, இடுப்பு கட்டி கைத்தை கட்டி பிடிச்சிக்குவாங்க, கை காலை இப்படி ஆட்டு, இன்ச்சிஞ்சா நவத்த வச்சு அப்புறம் நீ அடி போட்டி போடு கடல்ல அடி. கற்றுக் கொடுக்கணும் போய் கூட இருந்து. சமையல்காரன் சமையல் செய்ய எப்படி புக்கு படிச்சு சமையல் செய்ய முடியுமா? முடியாது. வக்கீல் புக்கெல்லாம் படிச்சுட்டு போய் கோர்ட்ல வாதாட முடியுமா? முடியாது. இன்னொரு வக்கீலுக்கு சீனியர் கீழே ஜூனியரா வேலை செய்யணும். ஹார்ட் ஆபரேஷன் புக்கெல்லாம் படிச்சுட்டு ஹார்ட் ஆபரேஷன் பண்ண முடியுமா? 5 வருஷம் படிச்சுட்டு படிக்கும் போதே டெட் பாடி எல்லாம் போட்டு அறுத்து காட்டுவான். ஒன்னொன்னா இப்படிதான் ஹார்ட் இருக்கும், இப்படிதான் மூளை, இப்படிதான் எல்லாம் செத்தவங்களை போட்டு அறுத்து காமிச்சவன். அப்ப அதுக்கு படிச்சு முடிச்ச பின்னாடி உயிரோட உள்ளவங்களை போய் அறுத்து காட்டுவான். அவன் டாக்டர் பண்ணுவான், நீ கூட எடுபடி வேலை பண்ணணும். 5 வருஷம் படிச்சு MBBS பட்டவன் எடுபடி ஆகிட்டீங்க கடைசியில். எடு அந்த இது, எடு இதை கத்திரிக்கோள் எடு, தையல் போடு தெரிஞ்சுங்களா. ஒரு ஆபரேஷன் கொஞ்சம் 1-2 கொஞ்சம் அது சுத்தம் பண்ணு, ஆயா வேலை ஆகிட்டீங்க பண்றா எல்லாம் பண்ணி 3 வருஷம் 4 வருஷம் ஹவுஸ் சர்ஜனி அவர் கூட வேலை செஞ்ச பின்னாடி இப்ப அவருடைய தலைமையில இவர் செய்வார். அவர் பார்த்துட்டு இருப்பார். யாரு ஹெட் இருக்காரு, அவர் பார்த்துட்டு இருப்பார். இப்ப பண்ணி கவனம் இப்படி கரெக்ட். ஒரு 10 ஆபரேஷன் பண்றாரு, இப்ப நீ இனிமேல் பண்ணுன்னு சொன்னாதான் பண்ணலாம், சும்மா விடுவாங்களா? அப்ப இதுக்கே சாதாரண இந்த இல்முகளுக்கே உனக்கு அனுபவம் தேவைப்படுது, இன்னொருத்தர் கீழே வேலை செய்ய வேண்டி ஏற்படுது. எப்படி நடந்துன்னு சொன்னா குர்ஆன் ஹதீஸ் அவ்வளவு சாதாரணமான இல்மு. किताबुल्लाह रहे मौजूद और असरार सारे थे, किताबुल्लाह रहे मौजूद असरार सारे थे, पता नूरी पिया ने ये दिया के जान जान तुम हो, पता नूरी पिया ने ये दिया के जान. குர்ஆன் இருந்தது எங்களிடத்துல, ஹதீஸ் இருந்தது எங்களிடத்துல, எல்லாமே இருந்துச்சு. குதாபுல்லாஹ் ரஹே மௌஜூத் और असरार सारे थे, எல்லா அஸ்ராரும் உள்ள இருந்துச்சு. ஆனா எங்களுடைய மடத்தனமான அறிவுக்கு எதுவுமே விளங்கல. நாங்க பத்தா நூரி பியானே ஏதியா கே ஜான ஜான், நூரி நாயை வந்து எங்க கூட இருந்து விளங்கி எப்படிங்கிற காட்டி கொடுத்த பின்னாடிதான் விளங்குச்சு. எஜமானே இது உயிருக்கு உயிரா நீதான் இருக்கிற ஞானம் எங்களுக்கு விளங்குச்சு. வெறும் கிதாபுகளை கொண்டு ஒரு காலம் நீ அல்லாஹ் அடைய முடியாது. அது பரக்கத்துக்கு இப்ப சில பேர் ஆன்மீகம் என்பது ரொம்ப அவசியம் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, மொஹிதீன் நாட்டகம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்ம பரக்கத்துக்கு யாராவது ஷேகண்ட பையத் வாங்கி வச்சுக்குவோம் அப்படின்னு சில ஆலிம் ஷாக்கள் யாரோ ஒரு ஷேகண்ட பையத்தை நான் அவருடைய பையத்துன்னு சொல்லிக்கிறது, அவ்வளவுதான். ஒரு காலம் விளஞ்ச பை பரக்கத்துக்கு அவங்க பையத்து வாங்கி வச்சு அவருடைய பையன்னு சொல்லிக்கிறது சில ஆலிம் ஷாக்கள். போய் அவருடைய காலடியில போய் காலமெல்லாம் கடக்கணும், செதும செய்யணும். அப்பதான் அல்லாஹ் அடைஞ்சாங்க அவங்க எல்லாரும். பல்லாண்டுகள் நாகூரஜமா போய் கௌஸ் குவாரி கான்காவில கழுவுனாங்க, பாத்ரூம்லாம் சுத்தம் பண்ணாங்க, சமையல் வேலை செஞ்சாங்க. அப்புறம் அவங்க ஷாஹுல் அமீத் பாதுஷாவா ஆனாங்க. உஸ்மான் ஹாரூனிய தர்பார்ல 20 வருஷம் அவங்க சட்டி தூக்குறேன். அவங்க செல்லுமிடம் எல்லாம் அவங்க சட்டி அவங்கள பொட்டிலாம் தூக்கிட்டு போனேன். யார் சொல்றா? அஜ்மீர் खाजा रज़ी अल्लाह, जब चल के बने खाजे अजमीरी बने, खाजे या खाजा खाना ஆனாங்க. அவங்க சும்மா ஆயிட்டாங்களா? அவங்க பரக்கத்துக்கு பையத்து வாங்கிக்கிறது யார்ட்டையாவது
நாங்கள் தான் பையன், நான் தான் முறியுது பற்றி தெரியாது எங்களுக்கு, என்கிட்ட பேச வேண்டியா, எல்லாம் எனக்கு தெரியும், நானும் தான் முறியுது. சரிங்களா? எதுவரை உன்னை கொண்டு போய் அவங்க முன்னாடி இல்லாமல் ஆக்கி அழிச்சிரு. உன்னுடைய பதவி, பட்டம், பெருமை, ஆலிம்ஷா, ஹாப்ஸா, அந்த பதவி இந்த பதவி எல்லாத்தையும் மூட்டை கட்டி, முதல்ல அதை மூட்டை கட்டி கொண்டு போய் காலில் வச்சிரு. சொத்து பத்து காசு பண்ண மூட்டை கட்டி கொண்டு வேலை வச்சிரு. என்று எது இல்லைன்னு காய்ச்சு. சில பேர் சேகட்டு வருது, எல்லாம் பணம் காசெல்லாம் மூட்டை கட்டி வீட்டில் வச்சிடுறது. ஒரு பழைய 10 ரூபா தளத்துக்கு கவரில் வச்சு சொல்றாரு ஹதியா. அதெல்லாம் நடக்காது. உன்னுடைய காசு பணம்லாம் அவன் ஷேகுன்னு விளங்கணும். உன்னை இல்லாமல் ஆக்கிடணும் அவங்க முன்னாடி. தாயும் தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே, எந்த உயிரும் தியாகத்திலே, பெற்றெடுத்த பிள்ளைகளும் பெற்றவளும் சமர்ப்பணம், என் உயிராயினும் உடல் பொருளாயினும், என் உயிராயினும் உடல் பொருளாயினும், என் குரு ஃபைசியர் பாதத்தில் சமர்ப்பணம், என் உயிரா அப்படின்னு சமர்ப்பணம் பண்ணாதான் அங்கிருந்து வரும் ஞானங்கள் வரும். இல்லேதாகிட்டோம். அதுக்குன்னு மொத்தமா ஒண்ணு சர்க்கார் உன் காசு போய் வீடு வாசனை பிடிக்கிட்டு விட்டாங்க. எந்த சேகர் பிடிக்கிட்டு விட்டது இல்லை. ஒரு அர்ப்பணம் என்னன்னு பாக்குறாங்க, என்ன செய்யறேன்னு பாக்குறாங்க. அவங்கள்ட்ட 1 ரூபா கொடுத்தா அல்ல 1 லட்சம் கொடுப்பான் உனக்கு. அது விளைஞ்சுங்களா? அப்படி அர்த்தம் இல்லை. என்ன அர்ப்பணம் நீங்க என்ன அர்ப்பண உணர்வு இருக்குன்னு பாக்குறாங்க சர்க்கார். அப்படி பெற்றுக்கொண்டால் தான் இந்த இல்மு ஞானங்கள் வரும். இல்லைன்னா பரக்கத்தன் பையத். நீயும் ஒரு, உனக்கும் ஒரு சேகர் இருக்காங்க, நீயும் ஒரு முரீது, வாழ்நாளும் ஓட்டு, இதே கிதாபை படிச்சுட்டு ஓட்டு. ஒரு காலம் உனக்கு அல்லாஹ் கிடைக்க மாட்டான். பதவி கிடைக்கும், பட்டம் கிடைக்கும், தலைமை பதவி கிடைக்கும், எல்லா பெரிய பெரிய பயானுக்கு நோட்டீஸ்லாம் உன் பேர் கிடைக்கும், எல்லா நோட்டீஸ்லயும் உன் பேர் வரும், உலகம் உன்னை பாராட்டும். அல்லாஹ் ஒன்றும் கிடைக்க மாட்டான் ஒரு காலம். அது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஷேகிட்ட போய் வருஷ கணக்கில் உட்கார்ந்து ஒன்னு இல்லாமல் ஆகும். முதல்ல உன்னுடைய பெருமையெல்லாம் மண்ட கிணம் இருக்கே, அதை கொண்டு போய் முன்னாடி வச்சிடணும். அப்பதான் அல்லாஹ் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு காலம் கிடைக்க மாட்டான். இளஞ்சபை, தன்னை இழந்தவர்கள் தான் அல்லாஹை பெற்றுக்கொண்டார்கள். கருத்து கருத்து தானாகே தானாயானே ஆலமே மகர். உலகத்தின் அறிவாளிகள் நீ ஒரு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், ராகுக்கே தில்தாருமே நாதானுபன் தானானபன். நல்லடியாருடைய சபையில போய் நீ மடையனாகி உட்காரு, அறிவாளின் போய் உட்காராத. அப்ப இல்லாமலாகி கொள்வதை பழக்கப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பத்ரு போரு கூட்டிட்டு போய் எப்படி தன் நிஸ்பத்து குவத்து பார்க்கறது, எப்படி ஷுஹூது செய்யறது, லா மௌஜூத இல்லல்லா எப்படி பார்க்கறது, லா மஷ்ஹூத இல்லல்லா எப்படி பார்க்கறது, ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல் எப்படி சொல்றது. எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள், ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் வக்கீல். அஸ்பாபுகளை தர்க்க அஸ்பாப் எப்படி செய்யறது. அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்னன் நாஸ் கத் ஜமஊ லகும். இதோ உங்களுக்காக வேண்டிய எதிரிகள் மிகப்பெரும் பிரம்மாண்டமான படைகளை அல்லவா தயார் செய்து வைத்திருக்கிறார்கள் சொன்னவன் என்ன சொன்னாங்க, காலு ஃபஸாதஹும் ஈமானா. ஈமான் இன்னும் கூடிச்சு. ஈமான் கூட என்ன சம்பந்தம் இருக்காங்க? ஏற்கனவே அங்க ஈமான் பில்லா வச்சாங்க, ஈமான் பில் அஸ்பாப் வைக்கல. ஈமான் பில் அஸ்பாப் வைக்கல. அவங்க அஸ்பாபுகளையும் இந்த வெடிகுண்டுகளையும் அம்பு ஈட்டிகளை நம்பல. அவங்க காரண பொருள் நம்பல. எதை நம்பினாங்க? அல்லாஹ்வை நம்பினாங்க. இப்ப விலகி போச்சா, இதை விட பல 100 மடங்கு. அப்ப இந்த இருக்கிற 1-2 அருவாவும் ஒதுக்கு உதவாது. முழுமையா தவச்சு அமத்தன் இல்ல. முந்தியாவது 2 அம்பு இருக்கு, 2 குச்சி இருக்கு, 2 கப்டா இருக்கு. அல்லாஹ் நினைச்சா எதை கொண்டு வெற்றி கொடுப்பான். பத்ரு போர்ல ஒரு சஹாபி வந்தாங்க, யார சொல்ல வாள் உடஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. கீழே ஒரு குச்சி கிடந்துச்சு, ஒரு மரக்குச்சி கிடந்துச்சு. இதை எடுத்து கையில கொடுத்தாங்க. அவர் அபூ துஜானா ரலியல்லாஹு நினைக்கிறேன், அதை கையில வாங்கினாங்க. அது வாள் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு குச்சி. அதுல பல பேரை வெட்டிட்டாங்க. அவங்க அபூ துஜானா தான் சஹாபி பேரு. தெரியாத சம்பவம் உங்களுக்கு? என்னவா முழிக்கிறீங்க? வாள் உடஞ்சு போச்சு, யார சொல்ல போரிட்டு இருக்குன்னு வந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அபூ துஜானான்ற சஹாபி பேர். கீழே கிடந்து ஒரு கம்பு எடுத்து கையில கொடுத்தாங்க. அதை வாங்கினாங்க, வாள் மாதிரி ஆயிடுச்சு. அது வெட்டுறாங்க, தலையெல்லாம் பறக்குது. அதை வச்சு போர் புரிஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் நினைச்சா முஸப்பிபுல் அஸ்பாப் அவன். அஸ்பாபுகளை அல்லாஹ் உண்டாக்கி தரக்கூடிய நல்லது. ஒரே அஸ்பாப் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா உயர்ந்த அஸ்பாபிற்கு ஒன்றும் வேலைக்கு உதவாது. ஒண்ணுமே இருக்காம அது அல்லாஹ் மேலானதா கொண்டு போய் சேர்த்துருவான். இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கு என்பதை
சஹாபாக்களை கூட்டிட்டு போய் நிதர்சனமா பயிற்சி கொடுப்பதற்காக பெருமானார் கூட்டி கொண்டு சென்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டிட்டு போய் பயிற்சி கொடுத்தார். ரஞ்சபை, இதுதான் பத்ரு போருடைய பத்ரு போருடைய சம்பவங்கள், பத்ரு போருடைய அந்த ஹகாமுகள், ஹகைகத்துகளை பேசலான்னு சூரத்துல் அன்ஃபால் எடுத்து திறந்து வச்சேன். அது அப்படி கிடக்குது. என்ன செய்யறது? செய்தி வேற பக்கம் போயிட்டு வந்துருச்சு. நீங்க தயார்னா நான் தயார். 4 மணி வரைக்கும் பேசுறேன் இன்ஷா அல்லாஹ் தஆலா. வலகத் நஸரக்குமுல்லாஹு பத்ரின் வ அன்தும் அஸில்லா, அங்க இருந்து ஆரம்பிச்சு நிறைய செய்தி இருக்கு. சூரத்துல் அன்ஃபால திறந்து வச்சிருக்க பாரு, வந்தோன்னு திறந்தாச்சு. இதில் அல்லாஹ் பத்ரை பத்தி நிறைய செய்திகள் சொல்றான். நான் சொல்ல தயார், நீங்க கேட்க தயாரா? என்ன சரி, நாளைக்கு பேசுவோமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடுவானே. ஆனால் இன்னைக்கு அல்லாஹ் எதை நாடி வெளியே கொண்டு வந்தானோ அது உங்களுக்கு அல்லாஹ் பலன் தரக்கூடியதாக அல்லாஹ் பலன் சொல்ல. அல்லாஹ் நாடினால் யாரு யார்? அபு துஜானா தானே பேர்? என்னங்க? وقال قاتل بهذا فلما أخذه قال عكاشة الذي قاتل بسيفه يوم بدر حتى انقطع في يده. عكاشة صحابي பேர். கையில வந்து அருவா உடைஞ்சிருச்சு. فأتى رسول الله صلى الله عليه وسلم فأعطاه جدلا من حطب. கீழே கிடந்த ஒரு குச்சிட்டு கீழே கொடுத்துட்டாங்க. فقال قاتل بهذا, இதை வச்சு சண்டை போடுப்பான். فلما أخذه هزه فعاد سيفا في يده طويل القامة شديد المتن أبيض الحديد. வெள்ளை வெளேர் என்று பின்னக்கூடிய இரும்பு போன்ற தங்கம், இரும்பு போன்ற கடும் நீளமான வாளாக ஆகிவிட்டது. காத்தல பி ஹத்தா ஃபதஹ அல்லாஹு அலா ரசூலிஹி. உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு அதை வைத்து சண்டை போட்டாலும் வருது. அப்போ ஒரு குச்சியும் அல்லாஹ் வாளாக்கி காமிச்சிருவான். எதிரிக்கு இருந்த வாளையும் அல்லாஹ் குச்சியாக்கிட்டா ஒன்னுத்துக்கும் உதவல. அவங்க 1000 பேர் வாழ் இருந்துச்சு, ஒன்னுத்துக்கும் உதவல. அப்ப அஸ்பாபுகளை நம்பாதே. எல்லாமே இருக்கும், தோத்து போயிடுவ. ஒண்ணுமே இருக்காது, வெற்றியை கொடுத்துருவான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு. எத்தனையோ பேர்கள் கொஞ்சோன்னு சம்பாதிக்கிறான், நிம்மதியா அவனும் முஞ்சாதி பண்ணி சந்தோஷமா வாழ்றாங்க. நிறைய சம்பாதிக்கிறான், பத்தல, அந்த கடன் இந்த கடன் நினைஞ்சுங்களா, எல்லாம் என்ன தாங்க முடியலைங்க, நிதி சுமை தாங்க முடியலங்கிறான் சில பேர். அப்ப அல்லாஹ் அஸ்பாபுகளை கொஞ்சமா கொடுத்து வாழ்வாங்க, வாழ செய்வான். அஸ்பாபுகளை நிறைய வச்சு வாழ முடியாம ஆக்கிறான். உன்னைய வாழ வைக்கிறவன் அல்லான்னு விளங்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த படிப்பினைகளை பதிரு பொருள் அல்லாஹ் நமக்கு கற்றுக் கொடுக்குறான். இன்ஷா அல்லாஹ் நிறைய செய்திகளை சொல்லணும்னு நினைச்சு கிதாப் எடுத்துட்டு வந்தேன். அது அப்படி இருக்கு, செய்தி வேற பக்கம் போயிடுச்சு. இப்ப என்ன செய்யலாம்? அல்லாஹ் ஜல்லஷன் எதை நாடினானோ வெளிப்படுத்தினான். ஜோ खुदा का मंश है वही जाहिर हुआ. अल्लाह எதை நாடினானோ அது வெளியாச்சு. उनका इरादा टल नहीं सकता, हमारा इरादा चल नहीं सकता. சூஃபியா அவன் நாடியது நடக்காமல் போகாது, நாம நாடியது நடக்கவே நடக்காது. हमारा इरादा चल नहीं सकता, उनका इरादा टल नहीं सकता. ஆக எதை அல்லாஹ் தஆலா வெளியாக்கினானோ அது எத்தனையோ உள்ளங்களுக்கு கைராக இருக்கலாம், எத்தனையோ உள்ளங்களுக்கு தெளிவு கிடைத்திருக்கலாம், எத்தனையோ உள்ளங்களுக்கு ஆறுதல் கிடைத்திருக்கலாம், எத்தனையோ உள்ளங்களுக்கு படிப்பினை கிடைத்திருக்கலாம். அல்லாஹ் தஆலா இந்த உரையை பலன் தரக்கூடிய ஆக்குவானாக. இந்த ஊமையிலிருந்து வெளியாக்கியவன் யாரும் இல்லை, இந்த ஜாஹில் இருந்தும் அதை வெளியாக்கியவன் யாரும் இல்லை. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.